நாம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே 42 ஆண்டுகளாக நீரே எங்கள் நல்ல மெய்ப்பராயிருந்து எங்கள் சபையை நீர் வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் ஆண்டவரே, நீரே ஆண்டவரே எங்கள் மூத்த சகோதரராய் எங்களை உம்முடைய பரலோக குடும்பத்திலே நீர் எங்களை சேர்த்து நீர் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் எல்லா நிகழ்ச்சிகள்லையும் நீரே கூட இருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. சபையின் தலைவராகிய உமக்கே நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இந்த நாளை எங்கள் நன்றி காணிக்கையை உமக்கு நாங்கள் படைக்க எங்கள் ஒவ்வொரு உதவித்தாரும். தொடர்ந்து நீரே வழிநடத்தும். மீட்பு அச்சரமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்வோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென். நாம் பாடல் எண் 170 பாடுவோம். பாடல் எண் 170. நம் வாழ்வில் எண்ணில் அடங்காத கிருபைகளை இந்த நாள் வரைக்கும் நமக்கு அருளி, இந்த நாள் வரைக்கும் நம் கூட இருந்து நடத்தின நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி, அவர் செய்த நன்மைகளையும் அவர் நமக்கு ஈந்த கிருபைகள் எல்லாத்தையுமே எண்ணி இந்த பாடலை பாடுவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகட்காய். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய். என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், உன்னை நோக்கும் எரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய், உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நிதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போம். திறந்த வாசல் முன்னே தீவிரம் பிரவேசிப்போம். ஒரு மனிதனும் கூட்ட மாட்டான், உன் கர்த்தர் முன் செல்வார். ஒரு மனிதனும் கூட்ட மாட்டான், உன் கர்த்தர் முன் செல்வார். எண்ணி எண்ணி துதி செய்வாய், மனிதரை
ஜனங்களை மன்னவர் தருவாரே. மனிதரை ஜனங்களை மன்னவர் தருவாரே. நம் ஜீவனை ஈடாய் கொடுப்போம், ஜீவன் தந்தவர் கேட்கிறாரே. நம் ஜீவனை ஈடாய் தருவோம், ஜீவன் தந்தவர் கேட்கிறாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம் புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். இந்த நாள் வரைக்கும் நம்மை கைவிடாது எலியாவின் தேவன் நம்மை காக்கின்ற தேவனாய், இந்த நாள் வரைக்கும் நம்மை கைவிடாத தேவனாய், ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம கூட இருந்து நடத்தின, நம்ம மீது நீடிய பொறுமையோடு இருந்து நடத்தின நம்முடைய ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ குறைகள், எத்தனையோ வீழ்ச்சியில் இருந்த மத்தியிலும் அது அவர் கூட இருந்து நம்மை தூக்கி எடுத்து நம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக நடத்தி இந்த நாள் வரைக்கும் நீதியின் பாதையில் நடத்தி வருகிற நல்ல தகப்பனாகவே நம்ம கூட இருக்கிறார். கடந்த 41 ஆண்டுகள் சபையையும் பாதுகாத்து நடத்தி வந்த நம்மளுடைய கிருபைக்காகவும், இந்த நாள் வரைக்கும் அவர் செய்த நன்மைகளையும் இதயத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொன்றாய் எண்ணி எண்ணி எல்லோரும் சிறியோர்கள் முதற்கொண்டு பெரியோர் வரை எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலியிலும் நன்றி காணிக்கையிலும் எல்லோரும் ஏறெடுக்கிறோம். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பிரைஸ் யூ ஃபாதர். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்ட உடைய கிருபைக்காக நன்றி. நீரே எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காக நன்றி. அப்பா, நீரே எங்களை தேடி வந்தீரே, அதற்காக நன்றி. நீரே எங்களை முதலாவது அன்பு கூர்ந்தீரே, அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. உம்மை மறந்து தெரிந்த துரோகியாய் இருந்த என்னையும் நீர் தேடி வந்த உடைய கிருபைக்காக நன்றி. நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவி அப்பா ஒரு புது மனிதனாய் எங்களை மாற்றி இந்த வாழ்க்கையில் இந்த பூமியில் நல்ல ஒரு புதிய வாழ்க்கையை புதிய மனிதனாய் அப்பா ஜெய வாழ்க்கைக்கு நேராக நடத்துகிற ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்து இந்த நாள் வரைக்கும் எங்கள் கூடயே இருந்து நடத்தின நம்முடைய கிருபைக்காக நன்றி. நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கிருபைக்கு ஒருபோதும் ஒரு % கூட ஆண்டவரே தகுதியற்ற என்னையும் ஆண்டவரே நீரே தெரிந்தெடுத்து அப்பா உடைய கிருபையை அப்பா அளவற்ற கிருபையை எங்களுக்கு தந்து இந்த நாள் வரைக்கும் காலைதோறும் புதிய கிருபையும் இரக்கத்தையும் தந்து நடத்துகிற நம்முடைய மகா இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் நன்றி. நன்றி. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனையோ சூழ்நிலையில் வீழ்ந்து போன சூழ்நிலையிலையும் சோர்ந்து போன சூழ்நிலையிலையும் ஆண்டவரே நீரே உடைய வார்த்தையை தந்து எங்களை தேற்றி இந்த நாள் வரைக்கும் உடைய வார்த்தையை எங்களுக்கு மன்னாவாக இருந்து இந்த முடிவு பரிந்தம் நடத்துகிற உடைய கிருபைக்காக நன்றி. முடிவு பரிந்தம் நடத்த போகிற உடைய தயவிற்காக நன்றி. இந்த நாள் வரைக்கும் நடத்தின உடைய கிருபைக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. முடிவு பரிந்தம் எங்களை நடத்துகிறே, அதற்காக நன்றி. எங்களுக்குள்ளார நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்து ஒரு நாள் வரும் மட்டும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அதை முடிக்க வல்லவராக இருக்கிறீரே, அதற்காக நன்றி. இதன் மத்தியில் இதன் இடையில நாங்கள் விசுவாசத்தையும் அப்படி இழந்திராதபடி அப்பா அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து இந்த பாதையில் நடக்கிற ஒரு வாழ்க்கையை கற்றுத்தருகிறே, அதற்காக நன்றி. நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களையும் நன்மை ஒன்றும் அறியாத எங்களுக்கோ நீர் நன்மை செய்யும்படியான கிருபை தந்தீரே, அதற்காக நன்றி. நற்கிரியைகளே எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காக நன்றி. இந்த நாள் வரைக்கும் எங்கள் வாழ்க்கையை மாற்றியிருக்கிறே, அதற்காக நன்றி. உடைய பரிசுத்த ஆவியை தந்து அப்பா வல்லமை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக செஞ்சிருக்கிறீங்களே, நன்றி. அன்பு என்ற வாசனம் இல்லாத எங்களிடத்திலோ நீரே பரிசுத்த ஆவியானவரை தந்து உண்மையான அன்பை கற்றுக் கொடுத்து உண்மையான அன்பை காண்பிக்கும்படியான ஒரு ஜீவியத்தில் நடத்தி இருக்கிறீரே, அதற்காக நன்றி. ஒருபோதும் இந்த நாள் வரை குறையுள்ளோன் என்று தள்ளாத நல்ல தகப்பனாகவே எங்களோடு இருந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரைக்கும் எங்களுமே தயவாக இருந்த நம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. எங்களை தேடி வந்த நம்முடைய அன்பிற்காக நன்றி. தொடர்ந்து இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தயவிற்காக நன்றி. நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய ரத்தத்தினால கழுவி எங்களை நீதிமானாக்கிற நம்முடைய கிருபைக்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவின் பரிசுத்த ஸ்தலத்தில் நாங்கள் பிதாவை தரிசிக்கும்படியான எங்களுக்கு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை உருமாற்றி கொண்டே வரீங்களே, அதற்காக நன்றி. எத்தனை குறையில் எங்கள் இடத்துல பார்க்கும் பொழுது நாங்களே சோர்ந்து போகிற இந்த நேரத்தில் அப்பா உங்களுடைய கிருபையும் பரிசுத்தாவின் வல்லமையும் தந்து இந்த நாள் வரைக்கும் வெற்றி பாதையை காணும்படியாக எங்களை நடத்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிரைஸ் யூ ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ்
எங்கள் வாழ்க்கையில் உடைய மாறாத நன்மைக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி. எங்கள் வாழ்க்கையில் நீர் நல்லவராகவே இருந்தீரே, அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் முடிவு பிரிந்தும் நல்லவராகவே இருப்பீரே, அதற்காக நன்றி. சர்வ வல்லவராக எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்கிறீரே, நன்றி. எத்தனை அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில காண செய்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் எங்களாம் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் மிராக்கிள். எங்களுக்குள்ளார அந்த பெரிய அற்புதத்தை காணும்படியாக செய்கிறே, அதற்காக நன்றி. எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்த எங்களை வாழ்க்கையை மாற்றி அப்பா நீரே அன்பு பொருந்திய ஒரு வாழ்க்கையை வாழும்படியான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ், பிரைஸ் யூ லார்ட். இந்த பூமியில் எங்களை பாக்கியமற்றவர்களாய் வாழும்படியான ஒரு இடத்துல வச்சிருக்கிற கிருபைக்காக நன்றி. நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பிரைஸ் யூ ஃபாதர், பிரைஸ் யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ, தேங்க்யூ. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான காலை விளக்க நன்றி ஆண்டவரே. தகுதியற்ற எங்களையும் நீர் ஆண்டவரே தம்முடைய ரத்தத்தினால எங்களை கழுவி எங்களை தகுதிப்படுத்தி நீதிமான் என்ற ஒரு இடத்துல வைத்து அப்பா அவனை துதிக்கும்படியாகவும் ஆராதிக்கும்படியாகவும் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று ஆண்டவரே தேவ சமூகத்தில் எங்களை நிற்கும்படியாக பாக்கியத்தை தந்தீரே, இருக்காக நன்றி. இந்த நாள் வரைக்கும் எங்களை சபையாகவும் எங்களை பாதுகாத்து வந்து கிருபைக்காக நன்றி. 41வது ஆண்டு நிறைவு நன்றி விழாவையும் ஆண்டவரே நாங்கள் எங்களை நன்றியோடு நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம் ஆண்டவரே. எங்கள் நன்றிகளையும் எங்கள் துதிகளையும் நீர் ஏற்றுக்கொள்ளுங்க, அதற்காக நன்றி. எங்கள் மத்தியில் எழுந்தருளுங்க, எங்களுக்கு தேவையான வார்த்தையை தந்து ஆசீர்வதிங்க. இங்கே நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா காரியங்களையும் எந்த மனிதனும் மேலாக காண்பிக்கிறதுக்கல்ல, உண்மை உயர்த்துவதற்கே ஆண்டவரே. நம்முடைய நாம மகிமை பெறட்டும், நம்முடைய நாம மாத்திரம் மகிமை பெறட்டும். அந்த ஒவ்வொரு காரியங்களிலும் எங்கள் நன்றி காணிக்கை ஆண்டவரே, சுத்த காணிக்கையை நாங்கள் படைக்க உதவி செய்யுங்க. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே மீதி இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக்கோங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காருவோம். நம்முடைய இந்த 41வது ஆண்டு நிறைவு, தட்ஸ் ரைட், 1984 அந்த நாளில்தான் ஒரு நாளில் நான் குட் சமாரிட்டன் ஃபெலோஷிப் சகோதரர் பாஸ்டர் ஜோசப் மாலச்சன் அவரோடு உடன் ஊழியனாய் இருந்து சுமார் 4 வருடங்கள் அங்கே இருந்து 84ஆம் வருடம் செப்டம்பர் மாதம்தான் தேவ சித்தத்தின்படி நடத்துதலின்படியும் பூர்ண சமாதானத்தோடும் ஹி வாஸ் எ வெரி குட் பாஸ்டர். அவர் என்னை ரொம்ப ஹாப்பியாகி ஆசீர்வதித்து அந்த சபை கூடுதல் 10 என்ஜினியர்ஸ் காலனிலே அது ஆரம்பித்தது. இட்ஸ் எ பியூட்டிஃபுல் டே. அந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் 41 இயர்ஸ், 40 வருடம் என்பது ஒரு சந்ததி என்று தான் வேதம் சொல்லுகிறது. that 40 years closed and 41 years has run. We are running and நாம் இன்னொரு சந்ததிகளை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை உணருங்கள். This is not a ordinary church, a generation. அந்த நாட்களில் இஸ்ரவேலிலே 40 ஆண்டுகள் என்று சொல்வது ஒரு ஜெனரேஷன், ஒரு சந்ததி என்று தான் பெயர். இயேசு தன்னுடைய 33 ஆண்டு காலத்தில் தன் வாழ்க்கையை முடித்த பொழுது தன் சந்ததி என்று தான் அவருக்கு பெயர். ஆகவே தட் 40 years ஆஃப் இந்த சந்ததி முடிந்து we are standing in the new generation, இன்னொரு சந்ததியில் நிற்கிறோம் என்ற உணர்வு எல்லோருக்கும் இருக்கும் என்றால் எல்லோரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கரங்களை நாம் தட்டுவோம். ஹல்லேலூயா, தேங்க்யூ, தேங்க்யூ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அதுபோன்ற இயேசுநாதர் சீசலை தெரிந்து கொண்ட அந்த காலத்திற்கு முன்பாகவே சீசல் இருந்தார்கள். அவர்கள் செம்படவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், மற்ற அந்த டேக்ஸ் கலெக்டர் என்றெல்லாம் பல்வேறு 12 அந்த பெயரையும் அவர் சூஸ் பண்ணி கொண்டார்கள். தம்முடையவர்கள் என்று அணைத்து கொண்டார். நீங்கள் இந்த கடைசி இந்த 3 வருடங்கள் தான் என்னிடத்தில் வந்தவர்கள் என்று அவர் சொன்னார். நோ ஹீ இன்ஹெரிட்டட் தம், அவர் தங்களுடையவர் என்று எண்ணிக்கொண்டார். அதே போலவே தான் யூஆர் ஆல் அண்டர் திஸ் 41 years ஜூபிலி, இந்த 41 வருட நிறைவினுடைய மகிழ்ச்சியிலே எல்லோரையும் இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் அவர் வைத்து கொண்டார். அதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு நன்றியை உள்ளத்தில் வைத்திருப்பது ஒரு பாக்கியம். நீ நன்றி பாட்டை நீங்கள் பாடினதை விட எண்ணி துதிப்பா என்று சொல்வதற்கு நீங்கள் எண்ணி துதிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்களா என்பது நாம் செக் பண்ணுகின்றதை போலவே நீங்கள் அங்கே அந்த 41 வருடங்களை நடத்தி வந்த ஒரு சந்ததியின் நடுவிலே நாம் இருக்கிறோம். தெய்வ சந்ததி, கைவிடாது காத்த அந்த தெய்வ சந்ததி, ஒரு சாதாரண ஒரு எளிய ஒரு வாடகை வீட்டில் தொடங்கி அப்படியே படிப்படியாய் நடந்து இங்கே
ஒரு குடிசையை நாம் ஒரு போட்டு இங்கே ஆராதித்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை நாம் கடவுளுடைய கொடுத்து அந்த அவருடைய 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 ஈவினால் அவர் அளித்த ப்ரொவிஷனை வைத்து எந்த மனுஷனிடத்திலும் நம்பி வாழாமல் கர்த்தரே சார்ந்து கொண்டு அவரையே நம்பி 41 வருடங்கள் வாழ்ந்தோமே பாருங்கள். அதை எண்ணி நான் சொல்ல ஆரம்பித்து விட்டேன் என்றால் இட் வில் டேக் எ லாங் ஒரு ஹிஸ்ட்ரி, ஒரு பெரிய ஒரு சரித்திரத்தை தான் நான் கூற வேண்டி வரும். ஐ வுட் பி ஃபுல் ஆஃப் டியர்ஸ். நான் நிச்சயமாக நான் கண்ணீர் விட்டு விடுவேன் அந்த பாதையில் நான் சொல்ல ஆரம்பித்தால். சச் அ ஒண்டர்ஃபுல் காட் ஸ்டூட் வித் அஸ். தேவன் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்பதெல்லாம் பொய்யானதல்ல, 100க்கு 100 உண்மை. கர்த்தர் கூட இருந்தார், ஒரு மோசையின் கூட இருந்தார், ஒரு யோசுவாவின் கூட இருந்தார், அவர் தானியேலின் கூட இருந்தார், தனித்தனியாக இருக்கக்கூடிய பவுல் கூட இருந்தார், தீமோத்தேயு கூட இருந்தார், தீத்து கூட இருந்தார், யோவான் அப்போஸ்தலன் கூட இருந்தார், பத்மதீவிலே தனியாக விடப்பட்ட நேரத்திலும் அவர் கூட இருந்தார். கூடவே இருந்து நடத்தினாரே பாருங்கள். ஒரு தகப்பன் மோசே சொல்லுவார், பாருங்கள் இஸ்ரவேலர்களே, நான் போகிறேன், கர்த்தர் தெரிந்து கொண்ட நூனின் குமாரனாக யோசுவா இங்கே நிற்கிறான். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், சும்மா நீங்கள் வந்து பின்பற்றவில்லை. இத்தனை காலம் வனாந்தரத்தெல்லாம் நடந்து வந்து இந்த சீனாய் மலைக்கு அருகிலே வந்து அதையெல்லாம் தாண்டி பகலின் அந்த மேகத்திலும் அந்த இரவின் வெளிச்சத்திலையும் உங்களை நடத்தி வந்த கர்த்தர் யாரென்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு தகப்பன் தோளில் சுமந்ததை போல் உங்களை சுமந்து வந்தார். ஹல்லேலூயா. He felt that gratitude. தகப்பனை போல் சுமந்தார் அல்லவோ. தட் இஸ் த காங்கிரிகேஷன். அதுதான் அந்த சபை. அது போன்ற ஒரு சபையில் இருக்கிறோம் என்று இந்த நன்றி உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குகிறோம். முதல் நம்முடைய இந்த ஆண்டுக்கென்று கொடுத்து ஆண்டவர் நம்மை வாழ்த்துகிற ஒரு வாக்கியம் என்னவென்று சொன்னால், உருவளித்து மறுரூபமெடுத்தும் மறுரூபமாக்கும் தேவா உமக்கு ஸ்தோத்திரம். ஹேஸ் எ ஒண்டர்ஃபுல் வேர்டு. ஆச்சரியமான ஒரு பகுதி. எவ்ரி இயர் காட் இஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் அஸ். நம்மை மறுரூபப்படுத்தி இருக்கிறார். த லாஸ்ட் 5 years இந்த சபைக்கு நேர்ந்த துயரம், புயல், கண்ணீர், கவலை என்றெல்லாம் அடித்ததே ஒரு சீரழிக்கக்கூடியதை போல் நடந்த நிகழ்ச்சியிலெல்லாம் God did a wonderful work. பெரியான கிரியைகளை செய்தார். ஐ திங்க் அண்ட் ஹவ் கேன் ஐ அமேஸ் இட். எப்படி நான் போற்ற முடியும் என்று எனக்கு புரியவில்லை. மனுஷனுடைய நினைப்பு வேறு, தேவனுடைய நினைப்பு வேறு. மனுஷனுடைய வழிகள் வேறு, தேவனுடைய வழிகள் வேறு. அந்த நாட்களில் நடந்த காரியங்களை திரும்பி பார்க்கும் பொழுது, இறைவா எங்களை அப்படியே உருவளித்து இந்த 5 வருடத்தில் செய்த காரியத்தை நான் இன்னமும் அதிகமாக மெச்சிக்கொள்கிறேன். புயல் அந்த நாட்களில் இருந்தது என்பது இருந்தாலும் கூட இதுபோல் ஒரு சுனாமி புயல் போல் தீமைக்குரியதாய் கார்மேகத்தை போன்ற புயல் வந்ததை நான் சந்தித்ததே இல்லை. ஆனால் புயலின் நடுவே நீ இருந்ததை நான் கண்டபடியால் நான் அமைதியுற்று உம்முடைய செயலை நான் பார்த்தேன். 2 விசுவாசியை நான் பிடித்து கொண்டேன். மந்தைக்கு முன்பாக நிற்பதற்கு தைரியம் கொண்டவனாய் உம்முடைய பசுத்தாவினுடைய பலனை எனக்கு தந்தீர். நீ செய்த செயல் என்னவென்றால் என்னை உருவளித்தீர். சபையவே உருவளித்து நானே செய்திருந்தால் கூட இந்த சிலரை புடைத்து அகற்றியிருக்க இயலாது. நான் செய்த எனக்கு உரிமையும் எனக்கு இல்லை. நீரோ நீர் சுலவை கொண்டு வந்தீர். ஃபேனிங் அந்த புடைக்கின்ற சுலகையை கொண்டு வந்து புடைத்து நீரை தான் அகற்றினீர். ஐ குட் நாட் ஹவ் டன். இன்னும் 100 வருடம் ஆனாலும் கூட யாரையும் நான் ஒரு நாளும் சபையை விட்டு போயின்னு சொன்னதே இல்லை. இவ்வளோ தீமை செய்கிறாயே நீ போயா என்று நான் சொன்னேனா? இல்லை. யாராய்ந்தால் என்ன, நம்முடைய லெட்டர் பேடலில் கீழே போட்டிருப்போம், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று கூறிவிட்டு, எந்த மனுஷன் இருந்தால் என்ன, எவ்வளோ காரிருள் கொண்டவனாக இருந்தால் என்ன, தீமை கொண்டவனாக இருந்தால் என்ன, அவன் உள்ளே இருக்கும் காலம் வரைக்கும் கர்த்தாவே எப்படியாயிலும் பிறரை மாற்றிவிடும், இவர்களையும் பிரகாசிக்க செய்ததும் என்று வைத்திருந்தவர்கள். அவர் வந்தார், அவர் பொறுத்திருந்தார். காலங்கள் அவருடைய கையில் இருந்தது. அவருடைய காலங்களின்படி தான் எல்லாவற்றையும் நடத்தி வருகிறார். அந்த காலம் முடிந்தவுடன் வந்து அவர் வாக்குரைத்தபடியே எனக்கும் அதை சொல்லி வைத்துத்தான் செய்தார். அவர் ஆபிரகாமுக்கு சொல்லாமல்
தம்முடைய தாசனுக்கு சொல்லாமல் லோத்திற்குள் அந்த சோதம் குமாரருக்குள் போகவில்லை. ஆகவே அவர் வந்தார், சொன்னார், என்னிடத்திலும் சொன்னார், நானும் உம் சித்தம் என்றும் சொன்னேன், வந்து புடைத்தார். அவர் செய்த செயல் அற்புதம் ஐயா, அற்புதம். அற்புதம் செய்து தூய்மையான ஒரு சபையாய் வைத்திருக்கிறோம் என்ற எண்ணத்தை கொண்டவர்கள் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று புரிவதில்லை. டு யூ நோ தட் ரெஸ்பான்சிபிலிட்டி? அந்த உத்தமத்தை உணர்ந்திருக்கிறீர்களா? ஐ நோ ஃபியூ பிரதர்ஸ், ஐ நோ ஃபியூ சிஸ்டர்ஸ், நல்ல சகோதரர்களும் சகோதரிகளும் ஐ நோ. ஆனால் முழுமையும் அந்த பொறுப்பு உணர்ந்தவர்கள் என்று இருக்கின்றவர்களை விரல் விட்டு எண்ணுவதைப் போல் தானே இன்னமும் கூட இருக்கிறதோ என்று அஞ்சுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நன்றி உணர்வோடு we are in a God's generation, அவருடைய சந்ததி என்ற இடத்துல இருக்கிறோம் என்ற உணர்வோடு இந்த நிகழ்ச்சி முழுவதும் தேவ பிரசன்னத்தில் இருந்து நாம் ஆசீர்வதிக்கப்பட, இதுவே உங்களுக்கு புதிய ஒரு நாளாய், இதுவே ஒரு புதிய சந்ததியினுடைய ஒரு ஆரம்ப நாளாய் உங்கள் யாவருக்கும் எனக்கும் சேர்த்து மாற்றி அற்புதங்களை இனி வரும் நாட்களில் பெரிய பெரிய அற்புதங்களை காண செய்ய போகிறார். அதையெல்லாம் கண்டு கழித்து இந்த தெய்வம் நடத்தி வந்த இம்மட்டும் நடத்தினவரை எண்ணி பார்த்து துதி செய்து இனியும் நடத்துவார் என்று போகின்ற பாதையிலே முன்னேறி செல்ல நம் யாவருக்கும் கிருபை செய்வார். ஆமென். ஒரு பெரிய ஆனந்தமான இந்த வருடத்தினுடைய நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், பிரதர் நீண்டகால ஜெபத்திற்கு பிறகு நம்முடைய பாலமுருகன் பிரதர் மனைவி ராதிகா சகோதரி அவர்கள் வீட்டிற்கு வந்து விட்டார்கள். ஒரே குடும்பமாய் மாறவும் அன்புராஜன் வீட்டிற்கு வந்து விட்டான். அந்த அப்பல்லோ வீட்டிற்கு வந்து விட்டான். பிரிவினை என்பது இங்கே இல்லையா, கர்த்தர் சேர்த்து வைக்கிறவர். என்னோட சேர்க்கிறவன் என்னோடு இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது, சேர்க்கிறவன் என்று இருப்பதை விட சேர்த்தவர் என்று அவரை சொல்லுவதுதான் நல்லது. அவர் இருக்கிற இடத்திலே சேர்ப்பார், இணைத்து கட்டுவார். அதுபோன்ற ஒரு அற்புதம்தான் அவர் வீட்டிலே நடந்திருக்கிறது. ஆகவே அவர்கள் அடுத்தடுத்து படிப்படியாக அவர்கள் சபைக்கும் வருவார்கள். நாம் இந்த மாலையிலே அங்கே அவர் வரவழைத்து போவது ஒரே மகிழ்ச்சி தான். அவர்களை நாம் சந்தித்து கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியும் நடத்தி அங்கே அவர் தருகின்ற உணவு அறிந்துவிட்டு நாம் அன்பின் ஐக்கியத்தோடு திரும்பி வரப் போகிறோம். நீண்ட காலத்துக்கு பிறகு பீட்டர் டேனியல் மனம் திரும்பினார். அவர் உடைய வாழ்க்கையினுடைய சீரழிவு என்னவென்று சொல்லி முடியாத ஒரு சீரழிவு, அதுபோன்ற ஒரு சீரழிவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த அவரை ஒரு மனுஷனாய் மாற்றியிருக்கிறார். அவர் இன்னும் தேவ மனுஷனாய் மாறுவதற்கு நீண்ட தூரம் பயணம் செல்ல வேண்டும். அதுவும் இந்த நாளிலே நாம் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். அல்லேலூயா. உருவளித்து என்று சொல்கின்ற ஒரு பகுதி என்னவென்றால், ஒரு பூச்சியாக இருப்பது, ஒரு சின்ன பூச்சி, கம்பளி பூச்சி என்று சொல்லுவோமே, ஒரு பூச்சியாக இருந்து அது என்னமே மாறுகிறது. யூ கேனாட் இமேஜின், அதை கற்பனை கூட செய்து பார்க்க இயலாது. இந்த பூச்சியாக இப்படி ஒரு அழகுள்ள பட்டர்ஃப்ளையாய், பியூட்டிஃபுல் பட்டர்ஃப்ளை ஃபானா என்று ஒரு இடம் உண்டு. ஃபானா என்றால் ஒரு பெரிய பண்ணை மாதிரி. அங்கே இப்போ பார்த்தால் என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறிய பூச்சியிலேருந்து பெரிய இறக்கை வரைக்கும் சிகப்பு கலரில் இருக்கிறது, ஒன்று மஞ்சள் கலரில் இருக்கிறது, ஒன்று ப்ரௌனும் பிளாக்கும் கலந்த இருக்கிறது, வானவில் போன்று வரிசையாக கலர் கொண்டதாக இருக்கிறது. ஒண்டர்ஃபுல், இட் இஸ் காட். அதை செய்தது தேவன்தான். ஆகவே அதுபோன்ற ஒரு பூச்சி எதுவாக மாறுகிறது, பட்டாம்பூச்சி என்று சொல்லுகிறோம். அந்த பட்டர்ஃப்ளை அந்த வண்ணத்து பூச்சியாய் மாறியது, பல வண்ண பூச்சியாய் மாறுகின்ற ஒரு அற்புதம். ஆகவே அந்த நிகழ்ச்சியை நம்முடைய பிள்ளைகள் அதை ஸ்டார்ட் பண்ணுகிறார்கள். அண்ட் வி பிகின் லைக் that. பூச்சியாய்
பாடி மகிழும் அழகு வண்ணத்து பூச்சியே, நீ ரொம்ப அழகு, ரொம்ப ரொம்ப அழகு. இந்த கம்பளி பூச்சியா இருந்த இப்ப அழகு தேவதையா மாறிட்ட. ஆமா, இப்படி ஆடி பறக்கும் நீ இனிமே என்ன செய்ய போற சொல்லு. மண்ணத்து பூச்சி, என்ன செய்ய போற? படபடவென்று பறந்து செல்வேனே, பலருக்கும் சாட்சியாய் இன்னும் வாழ்வேனே. படபடவென்று பறந்து செல்வேனே, பலருக்கும் சாட்சியாய் இன்னும் வாழ்வேனே. இந்த வட்டத்து பூச்சியை பற்றி வண்ணத்து பூச்சியை பற்றி உள்ள ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால், அந்த வண்ணத்து பூச்சி தனியாய் ஒரு புழுவாய் இருக்கும் பொழுது தானாகவே தின்று கொண்டே இருக்கும். அந்த வண்ணத்து இப்போ அந்த கம்பளி பூச்சியை பார்த்தால் யாரும் வெறுப்பார்கள். இப்படி போய் தின்னுட்டு இருக்கேன்னு சொல்லி இலையை பூரா அரிச்சிடும். எவ்வளோ திங்கணுமோ தின்னுக்கிட்டு தனக்கே வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தான் கம்பளி பூச்சி. ஆனால் அந்த கம்பளி பூச்சியானது இதை கேட்குறான்னு பாருங்கள். அந்த நம்முடைய ஜேக்கப் கேட்குறாரு பாருங்கள். ஆமாம், இப்போ இந்த வண்ணத்து பூச்சியை மாறிட்டு நீ என்ன செய்வ? நான் படப்பட என்று பறந்து செல்வேனே, பலருக்கும் சாட்சியாய் வாழ்ந்திருப்பேனே என்பதுதான் அந்த மறுரூப வாழ்க்கை. மறுரூப வாழ்க்கை என்னவென்று சொன்னால், இனி நானே தின்று கொண்டு இருக்க மாட்டேன். நான் எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் நலனுக்காக, என்னுடைய சுகத்துக்காக, என்னுடைய உயிருக்காக என்று வாழ்கின்ற வாழ்க்கை தான் பூச்சி, அந்த கம்பளி பூச்சி. பின்பு அந்த கம்பளி பூச்சியானது நான் ஜுவாலஜி படித்தவன், பிஎஸ்சி ஜுவாலஜி. என்னுடைய அந்த நாளில் உள்ள ஒரு ஸ்டேட்டா படி ஒரு வண்ணத்து பூச்சியை மாறினவுடன் ஒரு சில நாட்கள் தான் உயிரோடு இருக்கும். கொஞ்ச காலம்தான். அதற்குள்ளாக அந்த அளவின்படி சுமார் 10,000 பூக்களுக்கு போய் உட்கார்ந்து அமர்ந்து தேநீர் எடுத்து அதை மகரந்தத்தை எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்து இந்த வண்ணத்து பூச்சி வரும் வந்து எல்லா மகரந்தத்தையும் பல இடங்களில் கொடுத்து பூக்களை அது காயாக்கி அதை மலராக்குவதற்கு மகரந்த சேர்க்கை உண்டாக்குவதற்கு இது போய் உதவி செய்துவிடும். நாம் பார்க்கிற அந்த பூச்சி என்ற ஒரு பெயரானது எங்கே வருகிறது தெரியுமா? நிறைய இடத்தில் இல்லை, கொஞ்சம்தான் அது இருந்தாலுமே கூட அது 2 பேருக்கு தான் அது முக்கியமான ஒரு பகுதி. ஒன்று, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே. இன்னொன்று, இயேசுவுக்கு பெயர். நானும் ஒரு பூச்சி என்று சொல்லுவார். ஐ எம் எ வேர்ம். நான் ஒரு புழு. தமிழில் புழு என்று வாசிக்கிறோம், ஆங்கிலத்தில் அது பூச்சி. அது ஒரு கம்பளியையும் பூச்சி என்று சொல்கிறோம், அல்லது புழு என்று கூட நாம் சொல்கிறோம். அந்த ஏசாயா 41வது அந்த அதிகாரத்தில், ஏசாயா 41ஆம் அதிகாரம், ஏசாயா 41வது அதிகாரம் அந்த 14ஆம் வசனம், 13ஆம் வசனத்திலையுமே கூட அது வரும். உன் தேவனாய கர்த்தராகி நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அந்த வாக்குறுதியை திரும்பவும் அப்படியே அவர் ரிப்பீட் பண்ணி அதே சொல்லுவார் 14ஆம் வசனத்திலே. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று அந்த அடுத்த வசனத்திலேயும் அதை கன்ஃபார்ம் பண்ணுகிறார். யாக்கோபு யார் என்று சொன்னால், அவன் இஸ்ரவேலாய் மாறுவதற்கு முன்பாக பட்டர்ஃப்ளையாய் மாறி அநேகம் குடும்பங்களுக்கு அவன் தகப்பனாய் மாறுவதற்கு முன்பாக செல்ஃபிஷ் மேன், சுயநலம் கொண்டவன். அவன் தன்னுடைய அண்ணனை பற்றி கொண்டு தனக்கு சிரேஷ்ட புத்திர பாகத்துக்குரிய பங்கை அவன் பெறுவதற்கு இறைவனே ஏற்பாடு செய்த ஒரு நிகழ்ச்சி தான் இருந்தாலுமே கூட ஹி வாஸ் எ கிராப்பர் என்ற பெயர். தம்பியினுடைய அண்ணனுடைய காலை பிடித்து கொண்டு வந்தவன் என்று ஒரு பெயர். ஹி கிராப்ஸ் தனக்கென்று கிராபிங் ஒரு பழக்கம் கொண்டவன். பின்பு அவன் ஏசாவுக்கு பயந்து அவன் மீதியான் அந்த தேசத்துக்கு அவன் ஓடி விடுகிறான். புரஜாதி
அந்த இடத்திற்கு அவன் மனைவியோடு அவன் அங்கே அவன் சென்று விடுகிறான். அங்கே அவன் ராகேலையும் லேயாலையும் அவன் திருமணம் அவன் செய்கிறான். லாபான் அவனுடைய மாமனார், இவன் ஏமாற்றுவதைப் போல் அவனும் யார்தான், அவனும் ஒரு ஏமாற்று பெருவழியைப் போல் அவன் செய்தான். பட் காட், தேவன் அனாதி தீர்மானம் என்று சொல்வது த சாவர்னிட்டி ஆஃப் காட், தேவனுடைய ஆளுகை, தேவனுடைய அந்த சர்வலோக அந்த ஆளுகை என்று ஒன்று இருக்கிறதே பாருங்கள். ஹேவ் யூ எவர் ஒண்டர்ட் தேட்? அதை ஆச்சரியப்பட்டது உண்டா? இட் இஸ் நாட் மைன், இது என்னுடையது அல்ல. இட் இஸ் த சாவர்னிட்டி ஆஃப் காட், தேவனுடைய ஆளுகையிலே சம்பவிக்கிறது. தேவன் பூமியை அரசாளுகிறார் என்று சொல்லுகின்ற த சாவரின் காட், அவர் இந்த யாக்கோபு அவன் எப்படி இருந்தாலுமே கூட ஹி அப்ரிசியேட்டட் தட் அவன் ஏசா என்பவன் அவனுடைய அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் விரும்பினான் என்பதுதான். அவனுடைய நிரூபணத்தை அவன் நிரூபித்து காண்பித்தான். எப்படி அவன் காண்பித்தான்? அவன் வருகிறான், ஒரு வேளை பயத்தங்கோளுக்காக போய் தன் சேஷ்டபுத்திர பாகத்தை வைத்துக்கொள், நான் தருகிறேன், உன் சேஷ்டபுத்திர தருவாயா? பெரிய சேஷ்டபுத்திர பாகம் இந்த வைத்துக்கொள், பயத்தங்கோல் இருந்தால் போதும் என்று அவன் அதை அந்த சிகப்பு பயத்தங்கோளுக்காக கொடுத்து விட்டு போனானே பாருங்கள். காட் லுக் தேன், அவருடைய சாவரின் கண்ட்ரோலுடைய கண்களிலே அது பட்டது. அந்த சாவரினுடைய அந்த சர்வவல்ல ஆளுகையிலே அவர் கண்டது என்னவென்று சொன்னார், ஹி சோஸ் ஜேக்கப். அவர் யாக்கோபை என்ன செய்து கொண்டார்? தெரிந்து கொண்டார். அவர் யாக்கோபை என்ன செய்து கொண்டார்? ஹி சோஸ் ஜேக்கப், தெரிந்து கொண்டார். காரணம் என்னவென்றால், ஒருவன் சாப்பாட்டை விரும்புகிறான், இன்னொருவன் மை ஃபாதர், என் தகப்பனுடைய சுதந்திரம், அதை அவன் விரும்புகிறான். சொத்தே அல்ல. அந்த நாட்களிலே இந்த பெர்த் ரைட் என்று சொல்வது மூத்த மகனுக்கு தான் போய் சேரும். ஆகவே அந்த பெர்த் ரைட்டை, ஹல்லேலூயா, தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தல்லை என்று சொல்லும் பொழுது குமாரத்துவம் என்று சொல்கின்ற அந்த பெர்த் ரைட்டை அவர் வைத்திருந்தார். அதே பெர்த் ரைட்டை நமக்கு என்ன சொல்லி அவர் தர விரும்புகிறார்? அதே பெர்த் ரைட்டை தான் நாங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுவார், நாம் இந்த குமாரனை போலவே அவரோடே கூட பாடுபட்டால் அவருடைய சுதந்திரமாய் மாறிவிடுவோம். யாராய் மாறுவோம்? அவர் பெற்றிருக்கிற அந்த மூத்த குமாரன் என்ற சகோதரத்துவத்தினுடைய அந்த பெர்த் ரைட்டை நாம் உடையவர்களாய் மாறுவோம். யூ லைக் தேட்? அது விரும்புகிறீர்களா? பிதாவினுடைய பூர்ண சர்க்குணம் உங்களுக்கு உண்டாக்கடது என்று சொன்னபோது, தேட் இஸ் எ பெர்த் ரைட், ஐ வாண்ட் தேட். அதை விரும்புகிறீர்களா? உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறதை போலவே நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். யூ லைக் தேட் பெர்த் ரைட்? அந்த பெர்த் ரைட்டை, அந்த சுதந்திரத்தை நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் அவருடைய சுதந்திரவாளி என்றால் அவரோடு நீங்கள் சேர்ந்து பாடுபடுவீர்கள் என்று அவர் சொன்னார். அவர் இந்த பூமியிலே சுதந்திரவாளியாய் அவர் இருந்து அடைந்த பாடுகள் என்று இருக்கிற அந்த வழியை நீங்கள் கடந்து வராமல் சுதந்திரம் என்று திடீரென்று ஒன்றும் வருவது இல்லை. ஆகவே அதுபோன்ற அந்த இடத்தை தான் இந்த யாக்கோபு பெற்றிருந்தான். ஆகவே அவனை பார்த்து அவன் அங்கே ஏசாயை கொல்ல விரும்புகிறான். பகை அங்கே உண்டாகிறது. பெர்த் ரைட்டை அவர் எடுத்து விட்டான் என்ற ஆத்திரம், கொலை செய்ய வருகிறான். பின்பு அவன் அந்த ஏசாயை மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பினான். என்ன விரும்பினான் தெரியுமா? பெர்த் ரைட்டு வேண்டும் என்று விரும்பினான். அவன் தன் செயலுக்காக வருந்தவில்லை, அதிலே மனம் திரும்பியிருந்தான். ஐயோ, கூழுக்காக நான் ஆசைப்பட்டு தெய்வத்தை இழந்தேனே, தெய்வத்தின் வழியை விட்டு விட்டேனே, வேத வாசிப்பை புறம்பே தள்ளினேன், ஜெபத்தை புறம்பே தள்ளினேன், சபையை புறம்பே தள்ளுகிறேன், அதெல்லாம் விட்டு என்னுடைய அப்பாவுடைய வீடு என்று சொல்கின்ற வைராக்கியத்தை இழந்துவிட்டு சோத்துக்காக உணவுக்காக நான் விட்டு போன மனுஷன் அல்லவா என்று அவன் கேட்டிருந்தானா? அவனுக்கு அதை கேட்கவில்லை. அவனுக்கு என்ன வேண்டுமாம்? பெர்த் ரைட் வேண்டுமாம், அதை திரும்ப பெறலாம் என்று கண்ணீரோடு கேட்கிறான். ஐயோ, குடுவையா, நான் இழந்துட்டேன், கொடு என்று கேட்டால் கொடுப்பாரோ? மனதில் இருந்தால் ஒருவேளை கொடுத்திருப்பார். இயேசுவோடு கூட அவருடைய சுதந்திரத்திலே பங்கு பெற அழைத்திருக்கும் பொழுது இவனுக்கும் சுதந்திரத்தை கொடுப்பது ஒன்று கஷ்டமாய் தோன்றியிருந்திருக்காதே. அவனோ
பெர்த்ரைட்டே கேட்கவில்லை. அவன் கேட்டதெல்லாம் அவன் மனம் திரும்பவில்லை. மனம் திரும்பாமல் பெர்த் ரைட் அந்த புத்திர சுவியாரம் வேண்டும் என்று கேட்டான். நீங்கள் அவரோடு பாடுபட்டால் அவருடைய சுதந்திரமாவே என்று எழுதியிருக்கிறதே அதை விரும்ப மாட்டான். தேவனோடு வழியிலே பாடுபட்டு வாழ்கின்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை சூஸ் பண்ண விரும்பினானா அதை விரும்பாமலே சும்மா எனக்கு வேண்டும் என்று கேட்கிறான். சும்மா கேட்பதற்கு தான் எத்தனை பேர் இருக்கிறார்கள். இலவசம் என்றால் வாங்குவதற்கு வரிசையே நிற்பார்களே. அதுபோல் மகிமை பங்கு பெறலாம் என்றால் ஏஸ் என்று ஓடி வருகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களோ அவரோடு பாடுபடுவதற்கு ஆயத்தமா என்றால் நோ. அப்படி வழியில் செல்லலாமா? நோ. நிந்தையை ஏற்றுக்கொள்ளலாமா? நோ. துன்பத்தை சகித்து கொள்ளலாமா? நோ. பாவிகளால் வந்து விரோதங்களை சகித்து கொள்ள முடியுமா? நோ. அது எல்லாமே வேண்டாமாம். அதெல்லாம் ஒன்றும் கூடாதாம். இவர்களுக்கு வேண்டியதெல்லாம் இந்த பெர்த் ரைட் என்றால் போதும். ஒருவர் கேட்டார், சார் உங்கள் சபையில் செத்த பிறகு நல்லா அடக்கம் உண்டா சார் என்று கேட்டார். என்ன மனுஷன் பாருங்கள். இது போன்று இயேசு என்றைக்காவது அவர் கவலைப்பட்டாரா? தன் சீசர்களுக்கு தான் போதித்தாரா? சீசர்களை நான் சாகும் பொழுது நல்ல அடக்கம் செய்யுங்கள், எனக்கு ஒரு நல்ல வெட்டி செய்து அதை தேக்க மரத்தில் செய்து காஸ்ட்லியாக செய்து அதை நீங்கள் செய்யுங்கள் அவராக சொன்னார். ஹி வாஸ் பாதர் அபவுட் த லைஃப். ஜீவனை குறித்து அதை அக்கறை கொண்டார். நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னாரே கொள்ளாமல் நான் அவர்களுக்கு பிரேத குழி ஒன்றை ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. அதுபோன்ற கிறிஸ்தவத்தில் இந்த சபையிலே கல்லறை தோட்டம் உண்டா என்று கேட்பார்கள். சொல்லாமலே ஆண்டவர் பிதாவான உருவாக்கி வைத்தாரை தன் மகனை என்ன அவர் கார்ப்பரேஷன் லாரி தூக்கி கொண்டு அவர் போனது இல்லை. ஆகவே அதுபோன்ற ஒரு பூச்சியாய் அவனை அவர் மாற்றின முழுவும் அளவாய் மாற்றினதெல்லாம் லாபனானால் ஏமாற்றப்படுகிறான். ஆனால் இந்த சாவரினிட்டி ஆஃப் காட் தன்னை மறுதளிக்காமல் பெர்த் ரைட்டை அந்த சுயாதீனத்தை தான் பெற்றிருந்த அந்த தகப்பனுடைய அந்த சுயாதீனத்தை தமிழ் என்ன சொல்லுவோம்? என்ன சார்? அந்த புத்திர சுவையாரத்தை அவன் நாடினவன் அல்லவா? யாக்கோபு என்று சொல்கிறவன் அந்த மூன்றாவது வரி என்றவன் தான். முதலாவது யார்? யாக்கோபு ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். பின்புதான் யார் வருகின்றான்? இளையவன், யாக்கோபின் தேவன். இந்த இளையவன் அவன் மீது அக்கறை கொண்டிருந்தார். சந்ததியாய் வருகின்ற அந்த பெர்த் ரைட்டை தூக்கி எறிந்து விட்டு போனவன் அவன். இவனுடைய சந்ததி குறித்து கவலைப்பட்டானா? இவன் தன் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டான். இவன் சந்ததி கிறிஸ்துவனுடைய சந்ததியை வாழ வேண்டும் என்று எண்ணினானா? திருமணமே என்னவென்று மல்கியாலே அவர் சொல்லுவார், தேவ சந்ததியை பெற்றெடுப்பதற்கு தானே. அதை எத்தனை கிறிஸ்தவன் மனதிலே வைத்திருக்கிறான். அவன் மறந்துவிட்டு தன் பிள்ளைகளை டாக்டர் ஆக்கலாமா, என்ஜினியர் ஆக்கலாமா? இன்ஜினியர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், தேவ சித்தமாக இருந்தால் பிரைம் மினிஸ்டராக கூட ஆகட்டும், அது தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டியதெல்லாம் அதுதான் செய்யலாமே ஒழிய இதுபோன்று அவர்கள் பெர்த் ரைட்டாய் தேவனுடைய குடும்பத்திலே தேவனுடைய சந்ததியிலே வர வேண்டுமே என்று ஒரு தீராத ஆர்வம் கொண்டிருந்திருக்க வேண்டும். உங்களுடைய மனைவியை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து அப்படி ஒரு தீராத ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும். ஆகவே அதை அவனுக்கு துணை நின்றார். பயப்படாதே என்று அவர் சொல்லி அந்த கடைசி அவன் நடந்த எத்தனையோ சோகங்கள் அவனுடைய லாபான் ஏமாற்ற பார்க்கிறான். அங்கே எப்பொழுதுமே கருப்பு ஆடு அல்லது செம்மறி, அது ப்ரௌன் ஆடு தான் அங்கே குட்டி ஓடும். ஒரு வெள்ளாடு செம்மறி ஆடும் புள்ளியாய் உள்ள ஆடுகளை போடுவதில்லை. ஆகையெல்லாம் அவன் சொன்னான், புள்ளியாய் வந்து ஆடுகளை மாத்திரம் எடுத்துக்கொள் என்று சொன்னான். கடைசியில் பார்த்தால் த சாவரினிட்டி ஆஃப் காட் லவ்ட் திஸ் ஜெனரேஷன். அந்த சந்ததியில் ஆசைப்பட்டபடினாலே, அவனை விரும்பினபடினாலே, யாக்கோபு என் தாசன் என்று அவர் சொன்னபடினாலே, பிறந்ததெல்லாம் இதாய் பிறந்தது. பிறந்ததெல்லாம் இதாய் பிறந்தது, புள்ளியாகி பிறந்தது. அவனுக்கு லாபானுக்கு புரியவில்லை. எந்த மந்தையிலேயும் எந்த செம்மறி ஆடும் புள்ளியாய் பெற்றெடுத்தை பார்க்கவில்லை. நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? யாராவது புள்ளியாய் பிறந்தது? அதுவும் ஒன்றெண்டில் ரெண்டல்ல, எத்தனை இருக்கிறது? மந்தை முழுவதும் இருக்கிற என்றாவது பார்த்தது உண்டா? நான் உங்களுக்கு தான் கேட்குறேன், பார்த்தது உண்டா? நான் நிறைய மந்தையை பார்த்துருக்கேன். எல்லாம் புள்ளியாய் பிறந்து விட்டான். அத்தனை யார் எடுத்து போய் விட்டான்? யாக்கோபு எடுத்து போனான். இப்படி எத்தனை துன்பங்கள் அவன் சகித்து வந்த கடைசி துன்பந்தான். ஹி வாஸ் ஃபுல்லி புரோக்கன். முழுமையாக உடைந்து பூச்சியாய் மாறினான். ஒரு கம்பளி பூச்சியை போல், பலனற்ற பூச்சியை போல் மாறி
அவன் நொறுங்குண்ட நிலையிலே தன்னுடைய ஆசையெல்லாம் அக்கறைப்பட்டு விட்ட பிறகு, தன்னுடைய 2 பரிவாரங்களும் போன பிறகு, நீரே எனக்கு ஆசீர்வாதம், உம்மை தவிர எனக்கு ஆசீர்வாதம் வேறு இல்லை என்பதை உறுதிப்படுத்தி விட்டான். அன்று பர்த்ரைட்டை கேட்டான், இன்று அதை உறுதிப்படுத்தினான். ஆர் யூ சன் ஆஃப் காட்? நீங்கள் தேவனுடைய குமாரலாக இருந்தால், there will be a time, I don't know, not even one time, so many times he affirmed it, உறுதிப்படுத்துவார். எஸ், he is really மெய்யாகவே என்னுடைய என்ன பர்த்ரைட், என்னுடைய புத்திர சுவியாரத்துக்குரியவன், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இவன் மாறுவான் என்பதை affirm it, உறுதிப்படுத்துகிறார். பியூட்டிஃபுல் லைஃப், யூ லைக் இட்? இது விரும்புகிறீங்களா? ஐ வில் ஆஃபர் 100 crores ஃபார் த 100 கோடி ரூபாய் கொடுத்து எனக்கு வேண்டும் என்று நான் கேட்பேன். என்ன பெரிய 100 கோடி? அதை ஒரு மனசி கணக்கிலே சொல்கிறேன். அது அல்ல, எவ்வளோ கொடுத்தாலும் தகும். அப்படி போல் ஃபுல் ஸ்டாப் வைத்து உறுதிப்படுத்தி, இன்று முதல் நீ இஸ்ரவேல் என்று மாற்றினாரே பாருங்கள். தட் இஸ் எ மறுரூபம். அவன் யாக்கோபு என்ன அடைந்தான்? மறுரூபம் அடைந்தான். பூச்சி இப்பொழுது பட்டத்து பூச்சியாய், வண்ணத்து பூச்சியாய் மாறி, இஸ்ரவேலினுடைய தகப்பனாய் மாறி, ஒரு ஏசாவுக்கு போய் பயந்தவன் இப்பொழுது இஸ்ரவேலுக்கே அவன் தகப்பன், அநேகம் குடும்பங்களுக்கு அவன் தகப்பன். அல்லேலூயா. அதுபோன்று இஸ்ரவேலாய் மாறி இன்றும் அந்த தேசத்தை ஒன்று நிறுவி கொடிபறந்து ஜெயக்கொடி பறந்து நாட்டி அது பறந்து கொண்டு இருக்கிறது ஐயா. அந்த இஸ்ரேல் நாடு, அது யாக்கோபுனுடைய சந்ததி, அது வண்ணத்து பூச்சியாய் மாறின ஒரு சந்ததி. அந்த சந்ததிக்கு அவர் சொல்வதெல்லாம் பிரதானமானது என்னவென்று தெரியுமா? பயப்படாதே என்பது தான். ஐ டெல் யூ, நீங்கள் கோடீஸ்வரனாக இருந்தாலும், பணம் சுற்றி கொட்டி கிடந்தாலும், உங்களை சுற்றிலும் பாதுகாப்பதற்கென்று பூனைப்படை அங்கே இருந்தாலும், ஜெட் பிரிவினர் அங்கே இருந்தாலும், பயம் நெஞ்சுக்குரியது. அந்த நெஞ்சுக்குரிய பயத்தை 1000 வீரர்கள் சூழ்ந்து நின்று பாதுகாத்தாலும் முடியாதையா. யூ வில் ஹவ் ஃபியர். காட் பிளஸ் ஹிஸ் பீப்புள். தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற உச்சிதமான ஒரு இடம் என்னவென்று தெரியுமா? ஹி ரிமூவ்ஸ் த ஃபியர். அவனுக்கு பயத்தை அகற்றி விட்டார். இந்த ஏசாவுக்கு போய் பயந்தான். அதற்கு அவனை பிரியப்படுத்துவதற்கு தன் சொத்திலே பாதியை கொண்டு கொடுத்து சரணாகதி அடையலாம் என்று எண்ணினான். இப்பொழுதோ பயப்படாதே என்ற ஒரு வாக்கியத்தை பெற்றானே. ஹேவ் யூ காட் இட்? ஆர் யூ த சைல்ட் ஆஃப் காட்? நீ தேவனுடைய பிள்ளையாய், நீங்கள் தேவனுடைய குமாரத்துவத்துக்குரிய, அந்த புத்திர சுவியாரத்துக்குரிய குமாரத்துவத்தைக்குரிய எவ்வளோ இருப்பீர் என்று சொன்னால் பயப்பட மாட்டீர்கள், ஒன்றுக்கும் பயப்பட மாட்டீர்கள். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் போய் அநேகரை பார்த்து do not fear என்று சொல்லுகின்ற ஒரு அதிகாரத்தையும் அவர் கொடுப்பார். இவர் ஏதோ சொல்லுக்காக பிரசங்கித்தவர் அல்ல, அதிகாரத்தோடு பிரசங்கிக்கிறாரே. இந்த வேதபாரர்கள் பயப்படாது என்று சொன்னார்கள், பிரசங்கித்தார்கள். வார்த்தையெல்லாம் சரிதான், ஆனால் வாழவில்லை. அவரிடத்தில் அதிகாரம் என்று சொல்லுவதெல்லாம் அந்த பேக் சப்போர்ட்டான லைஃப், அந்த ஜீவனை அவர்கள் வைத்திருந்து வாழவில்லை ஐயா. ஆகவே அந்த அற்புதமான அந்த பகுதியை வைத்து தான் நம்முடைய சந்ததியை அவர் எழுப்புகிறார் என்று அந்த சங்கீத புத்தகம் 22 தொடர்ந்து அதை நாம் வாசிக்கிறோம். 23ஆம் அதிகாரம் மாத்திரமே பிரியம் என்று இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தரின் மேய்ப்பனாக இருக்கிறான், நான் தாழ் செடியின் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணி நன்றிலை நடத்தினார், நீதி என்றெல்லாம் வரிசையாக கடகட என்று அதை சொல்லி அதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டாடுகிறார். 22ஆம் அதிகாரம் இல்லாமல் 23ஆம் அதிகாரம் இருப்பதில்லை ஐயா. அவர் எல்லாவற்றையும் கூட கொடுப்பார் என்று எண்ணிக்கொண்டிருப்பது போல ஒரு வசனத்தை ஒரு வீட்டில் நான் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். எப்படி இந்த மனுஷன் விரும்புகிறான்? சகலமும் எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுப்பேன் என்று அதை பெருசாக போட்டிருக்கிறார். முதலை விட்டுவிட்டார்கள். முதலில் என்ன இருக்கிறது? முதலாவது தேவட ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் கொடுக்கப்படும் என்பதை கேர்ஃபுல்லாக அவன் சிசர் பண்ணி வைத்துவிட்டு எல்லாவற்றையும் கொடுப்பவர் என்று போட்டுக்கொள்கிறானே. கிறிஸ்தவத்தினுடைய பெர்வர்சன் தாறுமாறை கோணலும் மாறுபாடுமான பகுதியை பார்த்தீர்களாம்.
அதுபோன்ற கோணலும் மாறுபாடான பகுதியை நான் என்னுடைய யூத் ஸ்டேஜிலிருந்து பார்த்து காலங்கள் செல்ல செல்ல இந்நாள் வரைக்கும் இந்த கிறிஸ்தவ ஜனங்கள் அல்லது போதக பிதாக்கள் அல்லது பெரிய மூப்பர்கள் என்று சொல்கிற இடத்துலேயே பார்த்தேனே பாருங்கள், அந்த கோணலும் மாறுபாடுமான அந்த சந்ததியை ஏராளம் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றை கட் பண்ணி வைத்துவிட்டு ஒன்றை அவர்கள் ஜாயின் பண்ணி வைத்து விடுவார்கள். அதுபோல் கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொன்னால் அர்த்தம் என்னவென்று தெரியுமா? தாழ்ச்சி என்பது வரும் வாழ்க்கையில். தாழ்ச்சி என்பது வேறு, தாழ்மை என்பது வேறு. தாழ்ச்சி என்பது நரகம், தாழ்மை என்பது பரலோகம். தாழ்ச்சி என்று ஐம் சாரி தாழ்ச்சி என்று என்ன சொல்வது, அது ஒரு பரலோகம். தாழ்ச்சி என்ற மனப்பான்மை என்று சொல்வது ஒரு நரகம். தாழ்வு மனப்பான்மை என்பது வேறு, தாழ்ச்சி என்று சொல்வது வேறையா. தாழ்வு மனப்பான்மை பெய்த்தனம், அது நரகத்திற்குரியது. இந்த உலகத்தில் கொலையும் கொள்ளையும் விபச்சாரம் மனிதனை ஏறிட்டு பாருங்கள், அத்தனை பேரும் அவன் துணிகரமாய் அவன் செய்ததெல்லாம் அவன் தாழ்வு மனப்பான்மை கொண்டவன். அவன் செமியாய் மாறினவன், சைக்கோவாய் மாறியவன். ஆகவே அதுபோன்ற தாழ்வு மனப்பான்மை ஆண்டவர் வேதத்தில் கொஞ்சம் கூட இடம் தருவதே இல்லை. நம்ம எல்லோருக்கும் என்ன பெயர் தெரியுமா? என்ன பெயர்? அவருடைய நாமத்தின் மேல் சொல்லுங்கள், சேர்ந்து சொல்லுங்கள், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் எல்லோரும் யாருடைய பிள்ளைகள்? ஒரு அரசனுக்கு இத்தனை பிள்ளைகள் இருந்தால் யாராவது ஒரு பிள்ளை ஐயோ நான் நம்முடைய பிள்ளை இல்லை என்று சொல்லுவானா? இல்லை. ஏனென்றால் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாய் அவர்கள் இருப்பார்கள். தாழ்வு மனப்பான்மை கொன்றுவிடும். அதுவும் ஒரு காலத்தில் என்னை விரட்டி வந்தது தான். அவ்வப்பொழுது எட்டி பார்க்கும், பழைய பாம்பே, பழைய பிசாசை என்று விரட்டி அடித்திருக்கிறேன். கெட் அவுட், ஐ எம் எ சைல்ட் ஆஃப் காட். நான் எல்லாம் இழந்ததை போல் தோன்றினாலும் மை காட் இஸ் கிரேட், என் தேவன் பெரியவர் என்று சொல்லியிருக்கிறேன். எஸ், நான் பலவீனன் என்றால் சொல்லுகிறாய், நான் பலவான் என்று நான் சொல்கிறேன். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லக்கடவன் என்று எழுதியிருக்கிறதை நான் தாழ்வு மனப்பான்மை என்ற குழிக்குள் விழுந்ததே இல்லை. டோன்ட் டூ த worst பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்லி லைஃப். இந்த உலகத்தான் வைத்திருக்கிற படுகொலி தான் தாழ்வு மனப்பான்மை. தன்னை குறித்து தாழ்வு மனப்பான்மை கொண்டவன் பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பான். அவனைப் போல் இல்லையே, இவனைப் போல் இல்லையே, இவனைப் போல் அப்பா இல்லையே, இவனைப் போல் அம்மா இல்லை என்று கூட சில சொல்லியதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த சபையிலே முன்பு இருந்த ஒரு மனுஷன், அவன் தன்னுடைய தகப்பனை பார்த்து, இந்த அப்பாவுக்கு போய் பிறந்தனே, அவர் வேறு தாழ்வு ஜாதி, நான் அதனால்தான் எனக்கு இப்போ இதெல்லாம் ஒன்று கிடைக்காமல் இருக்கிறது என்று அவன் சொல்கிறான். என்ன பைத்தியக்காரத்தனமாயன தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிவிட்டு சொல்லலாம் ஐயா என்று நான் கேட்டேன். அவனுக்கு புரியவில்லை. ஞானஸ்நானம் எடுத்ததே அவனை எப்படியோ தன்னை ஏமாற்றி எடுத்து கொண்டான். தேவனுடைய பிள்ளை என்று அந்த முத்திரையை அவன் பெறாமலே எடுத்துக்கொண்டவனாய் அவன் இருந்திருக்கிறான். ஆகவே தாழ்ச்சி என்று சொல்லுகின்ற, தாழ்மைப்படுதல் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதி இருக்கிறது. காட் அலோஸ், அதை அனுமதிக்கிறார். அந்த அனுமதிக்கிற அந்த பகுதிக்கு பேர் தான் பூச்சி, அந்த கம்பளி பூச்சியாய் மாறுவது. அவனை லாபான் மாமனார் வீட்டிற்கு சென்று தாழ்ச்சியடைய செய்தார். அங்கே அவன் எத்தனையோ நிந்தனைக்கு உள்ளாகிறான். பின்பு அவன் யாப்போத்தின் அந்த ஆற்றண்டிலே வந்து நிற்கும் பொழுது அங்கேயும் தாழ்ச்சி. அவன் தேவன் அவளை மேற்கொள்ள பார்த்து அவனுக்கு சொந்தமாய் மாற விரும்புகிறார். அவனும் அவரை புறம்பே தள்ளுகிறான். பின்பவன் அவனை நொறுக்கி அவனை உடைத்து, அவன் ஏசாவுக்கு பயந்த இவன் இப்பொழுது அவனை முழுவதுமாய் உடைத்த பிறகு உருவளித்து உருவாகி மறுபட்டு வந்தானே பாருங்கள் அந்த இஸ்ரவேலாய். அதுதான் மேன்மையானது. ஆகவே தாழ்ச்சியை பெற்றவன் அதிலே மகிழ்ந்திருக்க கடவன் என்று யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் தாழ்ச்சி அடைந்தது உண்டானால் மகிழ்ந்திருங்கள், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். தன்னை அகந்தை கொண்டவனாய் பெருமை கொண்டவன் தாழ்த்தப்படுவான் என்று எழுதியிருக்கிறது. அதுபோன்ற ஒரு தாழ்ச்சி தான் நொறுங்குண்டு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை. அங்கே இயேசு கிறிஸ்துவே அவரை குறித்து இவ்வாறு வாசிக்கிறோம். அந்த 22ஆம் முந்தின அதிகாரத்திலே 6ஆம் வசனம் என்ன சொல்கிறது? நானோ ஒரு புழு, தட் மீன்ஸ் வேர்ம், ஒரு பூச்சி,
ஒரு புழு என்று அவர் சொல்கிறார். மனுஷன் அல்ல அவன், அவன் யாரல்ல, அவன் நான் மனுஷன் அல்ல. பின்பு அவர் தொடர்கிறாரே பாருங்கள், மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். கண்டீர்களா இந்த தாழ்ச்சியை, தாழ்மைப்படுகின்ற இந்த செயல் உங்களால் பார்க்க முடிகிறதா? அந்த தாழ்மைப்படுவதற்கு பின்பாக கர்த்தரின் கரத்தை கண்டீர்களா? தேவன் அவரை நொறுக்குவதற்கு சித்தம் கொண்டார் என்று சொல்வதெல்லாம் டு கிரஷ் ஹிம், மிதிப்பதல்ல, கையினால் உடைத்து நொறுக்குவதற்கு விருப்பம் கொண்டார். அவரை புழுவாய் தன்னை ஒப்பு கொடுத்து விட்டார். நீ என்ன விரும்புகிறீரோ அதை செய்யும் என்று அதை ஒப்பு கொடுத்து விட்டார். ஆகவே நிந்தை தொடர்ந்தது, அவமதிப்பு தொடர்ந்தது. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பார்த்து உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, அதெல்லாம் இயேசுவுக்கு சிலுவிலே நடந்ததை நாம் பார்க்கிறோம். அதை விட மேலாய் நடந்ததெல்லாம் தன்னுடைய 33 ஆண்டு காலமும் வாழ்ந்த அந்த நாசரேத்தூரிலே அவருக்கு நடந்தது. என்ன, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவனுடைய தாய் யாரென்று தெரியும், தந்தை யாரென்று தெரியாது. வேசியிலே பிறந்த பையன் என்று தான் அவருக்கு நிந்தனை உண்டானது. எவ்வளோ நிந்தனை அவர் சகித்தார். இவன் கற்றவனா? கல்லாத இவன் என்னத்தை பேசுகிறான் என்று தானே கேட்டார்கள். மற்றவர்களெல்லாம் கற்றவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல தாழ்ச்சி இல்லையா? அதையெல்லாம் அந்த தாழ்ச்சியை ஏற்றுக்கொண்டாரே பாருங்கள். அதுபோன்ற ஒரு தாழ்ச்சியைத்தான் அவர் தொடர்ந்து அவர் சொல்கிறார். பரியாசம் பண்ணினார்கள், உதட்டை பிதிக்கினார்கள், தலையை துலுக்கினார்கள். எனக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை. யாராவது பே என்று வாயை காட்டி, அளவங்காட்டி, என்று காட்டி, எனக்கு யாரும் அப்படி செய்யவில்லை. என் குருவுக்கு செய்திருக்கிறார். அதை உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி போடா என்று அவன் சொல்லி, அவன் என்னடா அப்படி தலையை அவன் காட்டி ஒரு ஒன்றும் செய்யவில்லை, பயமுறுத்தி அதை ஒன்றும் எனக்கு செய்ததில்லை. எத்தனையோ நடந்திருக்கிறது என்று இருந்தாலும் குரு நடந்த இவ்வளவு தீமை நடக்கவில்லையே. அப்படி ஒரு தாழ்ச்சியை அடைந்தார் அந்த ஆண்டவர், தாழ்மைப்பட்டார். இவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டுமே, இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது அவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். இயேசு சொன்ன ஒரு அற்புதம் என்னவென்று சொன்னால், பிதா என் மீது பிரியமாக இருக்கிறார் என்பதுதான். அது வானத்திலிருந்து எல்லோரும் கேட்க முடியாத ஒரு வார்த்தையாக வெளியே வந்தது. இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னாரே, அதை பகடியாய் வைத்து பேசினார்கள் ஐயா. பகடி பண்ணி பேசினார்கள். எங்கே இவனை பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லி கொண்டார்களே. நிறைய பேர் நியூஸ் கேட்டோம், எங்கே இருக்கிறார வந்து பார்ப்போம், அவர் நம்பிக்கையாக இருக்கிறேன் என்று அவன் சொல்கிறான். அவர் இவனை விடுவிக்கட்டுமே என்றெல்லாம் சொல்லும் பொழுது அவர் 11ஆம் வசனத்திலே, என்னை விட்டு தூரமாகாதையும், ஆபத்து கிட்டே இருக்கிறது, சகாயரும் எனக்கு யாரொரு துணையும் இல்லை, எனக்கு வேறொரு துணை இல்லை என்று அவர் இருந்தார். இந்த பூமியிலே தெய்வகுமாரன் அப்படி சொல்கின்ற ஒரு இடம் இருக்கிறதே, தேட்ஸ் அ பிளஸட், ஆசிரிக்கப்பட்ட இடம். யாரும் துணை இல்லையே, அந்த பாட்டு எப்படி வரும்? அருள் நாதா யாரும் துணை இல்லையே, தேட்ஸ் அ பிளஸிங். எனக்கு யாரும் துணை இல்லை. எனக்கு துணை என்று சொல்கின்ற ஒரு கூட்டமா? எனக்கு பணம் இருக்கிறது என்று ஒரு துணையை வைத்து கொள்வதா? எனக்கு ஆசை இருக்கிறது என்று ஒரு துணையை ஏற்றுக்கொள்வதா? எனக்கு அது இருக்கிறது இது இருக்கிற என்ற துணையை வைத்து கொள்வதா? யாரும் துணையில்லை என்று நிற்கிற இடம் இருக்கிறதே, அதுதான் உருவளிக்கப்படுகின்ற இடம், நசுக்கப்படுகின்ற இடம், சேதமடைகின்ற இடம். அந்த இடத்தை அவர் அடையும் பொழுது பின்பு அவர் தன்னை குறித்து என்ன சொல்கிறார்? இவரோ ஒரு புழு, சின்ன புழுவாய் அவர் நின்று கொண்டு இருக்க 12ஆம் வசனம் சொல்கிறார், அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. ஒரு புழுவுக்கு எதிராக காளைகள் சூழ்ந்தால் என்னவாய் மாறும் சொல்லுங்கள்? ஒரு புழுவுக்கு நேராய் காளைகள் எல்லாம், பெரிய காளைகள்லாம் தும்முன்னு என்று வந்தால் எப்படி இருக்கும்? புழு என்ன கதியாக இருக்கும்? அநேகம் காளைகள், ஒன்றல்ல ரெண்டல்ல 100 காளைகள் வந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்து கொண்டன. பாசான் தேசத்து பலத்த எருதுகள், நோஞ்சான எருதுகள் அல்ல, பலத்த எருதுகள், பாசானுடைய எருதுகள் என்று சொல்லும் செழிப்பாய் வழிகின்ற இடத்திலிருந்து வந்த அந்த எருதுகள். நல்ல பணம் இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, பச்சை பசையில் என்று இருக்கக்கூடிய அவருடைய பேக்ரவுண்ட் இருக்கிறது. அதையெல்லாம் நம்பி வைத்து கொண்டு இந்த கொழுகுழு, இந்த பாசானி எருமைகள், அந்த எருமைகள்
என்னை வளைந்து சுற்றி ஒரு கேப் விடவில்லை. ஒரு புழு போவதற்கு கூட அந்த இடத்தை கொடுக்காமல் சுற்றி வளைத்து பிடித்து வைத்து கொண்டார். பீறி கட்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். சிங்கம் பசியாக இல்லை என்றால் தான் உணவு முன்னால் இருந்தால் கூட போய்விடும் என்று சொல்வார்கள். ஆனால் இது என்ன சிங்கம் என்று தெரியுமா? என்று வந்து பட்சித்து விட வேண்டும், கடித்து குதறி தின்று விட வேண்டும், தனக்குரியதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று வருகின்ற பீறி இருக்கிற ஒரு சிங்கத்தின் நடுவிலே அவர் அங்கே இருந்தார். தண்ணீரை போல் நான் ஊற்றுண்டு போனேன், எலும்பு எல்லாம் கட்டுவிட்டது, என் பெலன் ஓட்டை போல் போனது, என்னை மரணத்துக்குள்ளே போட்டார்கள். நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், சாதாரண நாய்கள் அல்ல, வேட்டை நாய்கள், காட்டு நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். யார் இவர்? இஸ் அ வேர்ம். நானோ ஒரு புழு என்று சொன்னவரை அப்படி அவர் குத்தினார்கள். புழு எதிர்கொண்டு ஒன்றும் செய்யவில்லை ஐயா, ஒன்றும் தனக்கு விரோதம் செய்தவில்லை, ஒன்றும் செய்யவில்லை. இயேசுபிரான் சொன்னாரே பாருங்கள், நீங்கள் எனக்கு விரோதமாய் செய்தால் அத்தனையும் மன்னிக்கப்படும். தேவனுக்கு விரோதமாகவும் பரிசுத்தவாய்க்கு விரோதமாகவும் சபைக்கு விரோதமாகவும் குற்றம் செய்தால் அதை மன்னிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. எவ்வளோ நான் கடன்பட வேண்டியிருக்கிறது என்று ஒருவன் அந்த உக்ரானக்காரன் கேட்டான். அவன் சொன்னான் 100 குடம் எண்ணெய் என்று சொன்ன பொழுது என் பங்கிலே 50 குடம் இருக்கிறது, அதை கழித்து விடு என்று தான் சொல்ல முடியுமே இல்லாமல் எஜமானுக்குரிய இன்னொரு 50 மன்னிப்பதற்கு உரிமை இல்லை. இன்னொரு இடத்துல போகிறான், எவ்வளோ கடன் பட்டிருக்கிறாய்? 100 களம் கோதுமை. அப்படியா? 20 களம் கோதுமை என்னுடையது, அதை கழித்துக்கொள், 80 கலனை நீ திருப்பி கொடுத்தால் போதும் என்று சொன்னான். எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு நான் உள்ளவனாக இருக்க முடியுமா? எஜமானுக்குரியதெல்லாம் மன்னிப்பதற்கு அதிகாரம் யாரையா கொடுத்தது? ஐ கேனாட் டூ தேட். ஐ மஸ்ட் ஸ்டாண்ட் ஃபார் காட். தேவனுடைய பட்சத்தில் நிற்கிறவனாய் இருந்திருக்க வேண்டும் என்றால் என் பங்கை நான் 100% மன்னிக்கிறேன். எவ்வளவு இருக்கிறோம் அத்தனையும் நான் மன்னித்து விடுகிறேன். நீ எனக்கு என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்கள். உருவ குத்துங்கள், என்னை கைகளையும் காலையிலையும் வைத்து ஆணி வைத்து அரைந்து போடுங்கள், நாய்களை சுற்றி இருந்து என்னை விளைந்து கொள்ளுங்கள். டசன்ட் மேட்டர். பட் காட், தேவனுக்குரியதை ஒருபோதும் ஐ வில் நாட் காம்ப்ரமைஸ். அதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரே பாருங்கள். யூ டியூ தேன். அப்படி உங்களுடைய சுயத்தை விட்டு கொடுத்தீங்களா? தேவனுக்குரிய காரியம் சீரழிக்கப்பட்டால் போகட்டும் என்று விடுவார்கள். தேவனுடைய வீடு இடிக்கப்பட்டால் அது போனால் போகட்டும். தேவனுடைய வீட்டில் சேதம் விடணும், போகட்டும் சேதம், நமக்கு ஒரு சேதம் வந்து விடக்கூடாது என்று எண்ணுகின்ற எண்ணம் சுயம் இல்லையா? அந்த எண்ணம் நீங்கள் உங்களது பூச்சி என்று எண்ணுகின்ற ஒரு எண்ணமாய் அது இல்லையே. அந்த எண்ணத்தை கொண்டவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை கேட்டிருக்கிறேன். மன்னிச்சுட்டு போயா, எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு போ. கேட்குறாங்களா? கொடுத்துட்டு போ. சபையை கேட்குறாங்களா? கொடுத்துட்டு போ. ஆட்டை கேட்டார்களா? சிங்கம் தானே, கொடுத்துட்டு போ. அந்த கரடி வந்து கேட்டதா? கொடுத்துட்டு போ. கொடுத்துரு, எல்லாத்தையும் கொடுத்துருந்தா ஆண்டு சார் கொடுத்துருப்பா என்று எளிதாகி சொல்லுவார்கள். யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி, ஐ ஸ்டாண்ட் அகைன்ஸ்ட் தேன். அதற்கு எப்பொழுதும் நின்றன் உண்டு. என் தகப்பனார் என்னுடைய அந்த நாட்களிலே எனக்கு அந்த 2081 ஆண்டு அவர் கேட்ட பொழுது ஹி டிமாண்டட் காட். தேவனுக்குரிய சிலவற்றை கேட்டார். ஐ செட் நோ, இட் இஸ் காட் கிவன் என்று சொன்ன பொழுது கெட் அவுட் என்று அவர் சொன்னார். எஸ், அதை ஏற்றுக்கொண்டு வெளியே வந்தவன் நான். அதை அன்று முதல் இன்று வரைக்கும் செய்து வருகிறேன். தேவனுக்குரியதை கேட்பதை கொடுப்பது சரிதானா? ஆண்டவர் வரி கொடுப்பதை கூட ராயனுக்குரியதை ராயனுக்கும், இந்த தேவனுக்குரியதை தேவனுக்கும் கொடுங்கள். தேவனுக்குரியதை அவன் கேட்டால் மறுத்து விடுங்கள், ராயனுக்குரியதை கேட்டால் கொடுத்து விடுங்கள் என்று அவர் சொன்னாரே. அப்படி இருக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவன். வீக் கான்சியன்ஸ் உடையவனாய் இருந்து விடக்கூடாது. பலகீனமான மனசாட்சி உடையவனாய் அவன் வாழ்ந்து விடக்கூடாது. ஹீ ஷுட் ஹேவ் த பியூர் கான்சியன்ஸ், சுத்த மனசாட்சி உடையவனாய், அதே சமயத்தில் ஸ்ட்ராங் கான்சியன்ஸ், பலம் கொண்ட மனசாட்சியை இருக்க வேண்டும். அல்லாமல் தொடைநடுங்கி போகிற ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்துவிடக்கூடாது. ஆகவே அவர் என்னை குத்தினார்கள். நான் ஒன்று செய்தேன். என்ன செய்தேன் என்று தெரியுமா? அவர் சொன்னதெல்லாம், ஆனாலும் கர்த்தாவே, 19ஆம் வசனம், நீ எனக்கு தூரமாக என் பலனே,
எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். அவர் கேட்டார், என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். அல்லேலூயா. எனக்கு அருமையானதை, த ப்ரெஷியஸ் லைஃப், எனக்கு அருமையான ஜீவனை இந்த துஷ்டத்திற்கு தப்புவியும். எது அருமையானது என்று நீங்கள் கருத வேண்டும்? சொல்லுங்கள். எது உங்களுக்கு அருமையாய் அது இருந்திருக்க வேண்டும்? த லைஃப் ஆஃப் காட். தேவனுடைய ஜீவனை இழப்பதா? அவருடைய சாந்த குணத்தை நான் இழக்க இயலுமா? நானும் அவர்கள் பகை என்றால் பகையாக மாற முடியுமா? அவர் அன்பை அவர்கள் 10 பைசா போல் தூக்கி எறிந்து விட்டால் நான் வைத்திருக்கிற 100 கோடி ரூபாயை அன்பை தூக்கி என்னால் எரிய முடியுமா? ப்ரெஷியஸ் லைஃப், அந்த சாந்த குணம், அந்த இச்சை அடக்கம், காலமெல்லாம் என் வாலிப நாட்களிலிருந்து பாதுகாத்து வந்திருக்கிற அந்த இச்சை அடக்கத்தை, அது என்னை தூரப்படுத்தி விடக்கூடாது. அது எனக்கு வேண்டும். அந்த எனக்கு பிரியமான அருமையானதை நான் வைத்திருந்திருக்க வேண்டும். தெய்வத்தினுடைய சுபாவத்தையும் அதை விட மேலாக அவர் சொல்லுவதை ட்ரஸ்டிங், அவரை நம்புகிற அந்த நம்பிக்கையும் அவர் சொல்லுகிறாரே பாருங்கள். என்னவென்று அவர் அங்கே அவர் நம்பிக்கை என்று அவர் சொல்லுவார். அந்த 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அதை 4ஆம் வசனத்திலே எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்திருந்தார்களே என்று சொல்லுகின்ற அந்த பகுதியை, உம்மை நம்பி அவர்கள் வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். என் நம்பிக்கையை நான் இழக்க முடியுமா? இந்த புழுக்களை சூழ்ந்து வந்தது நிமித்தம் கர்த்தரை நம்புகின்ற வாழ்க்கையை பறிகொடுத்து விட முடியுமா? அவன் அதற்கு பதிலாக இதை நம்பி என்று காட்டுகிறானே, அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? நீ என்னை தாழ பணிந்து கொண்டு இந்த உலகத்தின் மகிமையை எடுத்துக்கொள் என்று கேட்கிறானே. கேன் ஐ டூ தேன்? அதை நான் செய்துவிட அதை நான் முடியுமா? அவர் சொல்லுகின்றதை போல் துதிகளின் மத்தியிலே வாசமாக இருக்கிறார். துதியை நான் இழக்க முடியுமோ? தேவரீரே பரிசுத்தத்தை நான் இழந்துவிட முடியுமோ? கீழே அவர் சொல்லும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று 23ஆம் வசனத்திலே அவர் சொல்லுவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அபகரித்து விட்டு எனக்கு பயந்திருந்தால் போதும், உனக்கு இவ்வளவு தீமை செய்கிறேன்னு அதை நிறுத்தி விடுவேன். எனக்கு ஒரு அப்படி சொன்னார், நிறுத்தி விடுவேன், கோலாகலம் வைத்து உமக்கு ஒரு சென்ட் ஆஃப் அனுப்புவேன் என்று சொன்னார். ஹூ வாண்ட் தட் சென்ட் ஆஃப்? அல்லது எல்லா உலகத்தை பாதபடியாகி போட்டு வைத்து விட்டு கர்த்தர் கொடுத்த ஒரு காரியத்தை பறிக்க வந்தால் நான் எப்படி அதை அனுமதிக்க முடியும்? தெய்வ பயத்தோடு அவருடைய துதியை பாதுகாத்து கொண்டு முறுமுறுப்பும் குறை சொல்லும் இல்லாத பாதுகாப்பதெல்லாம் எனக்கு அருமையானது. அவர் என்ன கேட்டார் தெரியுமா? அதை சொல்லும் பொழுது, என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து 21ஆம் வசனம், ரட்சியும் நான் கண்டா மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்து அருளினீர். கடைசியை பார்த்தால் அந்த காண்டாமிருகத்தும் அப்படி வந்து சிங்கம் எல்லாம் சூழ்ந்து வந்த பிறகு நாயில் வந்து சூழ்ந்த நேரத்தில் காண்டாமிருகம் அந்த புழுவை அப்படி ஒரு மூக்கிலே வந்து குத்தி அது மேலே வந்து தூக்கின பொழுது அந்த நேரத்தில் நீ என்ன செய்தீர்? செவி கொடுத்து அருளினீர். அல்லேலூயா. அவர் அடுத்தது சொல்வதுதான் சந்ததி. அந்த சந்ததியே பாருங்கள், நம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவே உம்மை துதிப்பேன். நீங்கள் ஊர்வழிந்து நீங்கள் மறுமடையும் முக்கியமான அடுத்த பகுதி என்னவென்றால், த சர்ச், சபையிலே யூ மஸ்ட் பி பியூட்டிஃபுல் பிஃபோர் காட். அங்கே அவரை துதிக்கிறவர்களாய் மாற வேண்டும், ஜெயம் கொண்டவர்களாய் மாற வேண்டும். காண்டாமிருகமே கொம்பில் வைத்து தூக்கி விட்டதையா, அவ்வளோ பெரிய காண்டாமிருகம் ஒட்ட கொம்பை வைத்து சதக்கென்று அதை மண்ணோடு மண்ணாய் இழுத்து தூக்கி வைத்த அந்த நேரத்தில் செவி கொடுத்து காண்டாமிருகங்களை அழித்து தன் புழுவை தன்னை அவர் மீட்டு கொண்டார். சபை நடுவே உண்மை நான் உண்மை துதிப்பேன். அடுத்து சொல்வார் 25ஆம் வசனத்தில், மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை நான் செலுத்துவேன். அந்த 27ஆம் வசனத்தில் அவர் சொல்லுவார், பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கத்திரிடத்தில் திரும்பவும் ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம், ஆங்கிலத்தில் ஃபேமிலிஸ் என்று இருக்கிறது, குடும்பங்களெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும்படி நான் செய்வேன். எல்லோருக்கும் முன்பாக ஒரு வாழுகின்ற இடம்தான் சபை. அது எத்தனை பேர் என்பது இல்லை, என்ன பெரிய 10,000 பேர் இருக்கிறேன் என்று இல்லை. நான் ஒரு தியான மண்டபத்திற்கு போவது உண்டு. அந்த தியான மண்டபத்திலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 5000 பேர் வருவார்கள் என்று சொல்வார்கள். ஒரு யூரு சபை 5000 பேர் இருப்பதற்குரிய வசதி பல ஏக்கர்களை பிடித்து வைத்திருக்கிறார்கள். தியானத்திற்கு போகும் பொழுது
4 பேர் ரெகுலராக வருவார்கள், சில சமயத்தில் 2 பேர் வருவார்கள், 6 பேர். தியானம் என்று வரும்பொழுது மரியாள் தேர்ந்தெடுத்து கொண்ட அந்த அவருடைய பாதத்திலே வருகின்ற தியானம் என்று வரும்பொழுது இந்த மார்த்தாளை போல் இருக்கிறவர்கள் அங்கே ஓடி ஆடி போய் கொண்டிருக்கிறார்கள். தியானம் என்று வரும்பொழுது 4 பேர் தான் இருந்தார்கள் ஐயா. ஒரு நாள் நான் சொன்னேன், பாருங்கள் 4 + 3 என்று 7 பேர் வந்திருக்கிறார்கள். 7 பேர் தான் உண்மையான சபை. எங்கே என் நாமத்திலே 2 அல்லது 3 பேர் இருக்கிறார்களோ அவர்கள் நடுவே இருப்பேன் என்று சொன்னனுடைய உத்தமம் எல்லாம் நான் அன்று கண்டேன். எது சபை என்று தெரியுமா? இவ்வளவு பேர் கூட இல்லை. இதிலேயும் அவர்கள் கர்த்தர் மீது வைத்திருக்கிற நல்ல பங்கை தெரிந்து கொண்டு அவரே நம்பி வாழுகின்ற, அருமையானது என்று எண்ணுகின்ற தெய்வ பயத்தையும், அருமையானது என்று எண்ணுகின்ற அவரை துதிக்கின்ற துதியும், அருமையானது என்று எண்ணுகின்ற தெய்வ சுபாவத்தையும் பறிகொடுக்காதவர்கள் அதுபோன்று நின்றவர்கள் அவர்கள் மாத்திரமே சபையிலே நின்று அவரை கம்பீரிப்பார்கள். சபையிலே சில சமயங்களிலே நான் வருந்துவது என்னவென்றால், அங்கே சகோதரிகள் கம்பீரிப்பதை ஒரு குரல் ஒரு சில நேரம் கேட்கும், ஒரு சில நேரம் கேட்பதில்லை. சில சகோதரர்கள் துதிப்பதில்லை, சில தூங்குவார்கள். அதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் தங்களுடைய பாக்கெட்டில் கையை எப்படி போட்டுக்கொண்டு கர்த்தருக்கு முன்பாக மரியாதை இல்லாமல் நின்று கொண்டும் இருப்பார்கள். அவர்களை அங்கும் இங்கும் வேடிக்கை பார்த்து கொண்டும் இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். இஸ்ன்ட் இட் பேட்? அது மோசமானது அல்லவா? உம்முடைய சபைகளின் நடுவே நின்று உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகின்ற கம்பீரம் எங்கே இருக்கிறது? இது அற்பமான சபை என்று எண்ணி மோசம் போவது சரிதானா? அப்படி மோசம் போகாத சில சகோதரர்களுக்காக நன்றி, மோசம் போகாத சகோதரிகளுக்காகவும் நன்றி. ஆனால் எல்லோரும் அந்த இடத்திற்கு வந்து புதிய ஒரு சந்ததிக்கு கையொடுக்க வேண்டாமா? 41வது ஆண்டுக்குள் முடிந்து 42வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற இடத்திற்குள் ஒரு சந்ததி என்று அவர்களை கொண்டு வர வேண்டும். அவர் சொல்வார் 30ஆம் வசனத்தில், ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அல்லேலூயா! இது என்னுடைய சந்ததி என்று சொன்னால், ஒருவேளை ஆண்டவர் வருகை தாமதித்தால், மரித்தால் சந்ததி முடிந்துவிடும். பட் த சர்ச் should be called generation of God. கர்த்தருடைய சந்ததி. தாவீதின் சந்ததி என்பதை கேட்டதுண்டா? ஆபிரகாமின் சந்ததி என்று கேட்டதுண்டா? பல்லாயிரம் வருடங்களுக்கு பிறகு வந்து நின்று கொண்டிருப்பது தானையா கர்த்தருடைய சந்ததி. அவர் வருவரைக்கும் நிற்கும். டோன்ட் ஃபர்கெட் that. நாளை குறித்து கவலையும் இவனுக்கு பிறகு யார் என்ற கேள்வியெல்லாம் மண்ணுக்குரிய கேள்விகள். ஒரு மனுஷன் அவன் கர்த்தருடைய சந்ததிக்குரிய புழுவாய் மாறி இருந்து அவன் மருவம் அடைந்து, அவன் பட்டத்து பூச்சியை போல் மருவம் அடைந்து அவன் வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்கின்றவன் இருப்பான் என்றால், அது ஒரு தாவீது இருந்திருந்தாலும் கூட அந்த சந்ததிக்கு கர்த்தருடைய சந்ததி என்று பெயரிட்டு தலைமுறையாய் நிற்கும்படி செய்வார் ஐயா. ஹல்லேலூயா! நாட் ஓன்லி திஸ் 42nd year, 42 வருடங்கள் மாத்திரமல்ல, டில் ஹீ கம்ஸ், அவர் வரும் வரைக்கும் அவர் தன்னுடைய சந்ததியை நிலைநிற்க செய்வார். அப்பொழுது அந்த சந்ததி என்ன சொல்லும் தெரியுமா? 31ஆம் வசனத்தில், அந்த சந்ததியார் வந்து அவரே இவைகளை செய்தார். யார் செய்தார்? ஒரு மனுஷன் மாறுதட்டி கொள்வதல்ல, நானே இவைகளை செய்தேன் என்று மாறுதட்டி கொள்வதல்ல, ஒரு தாவீது மாறுதட்டி கொள்வதல்ல, ஒரு ஆபிரகாம் மாறுதட்டி கொள்வதல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று ஒருவன் மாறுதட்டி கொள்வதல்ல. சந்ததியிலே வந்தவர்கள் இருக்கின்ற இடத்திலே உள்ள அறிக்கை என்னவென்று சொன்னார்? அவரே எல்லாம் செய்தார் என்பது. தட் இஸ் எ பியூட்டிஃபுல் ஒண்டர்ஃபுல் பிளேஸ். அதற்கு பிறகுதான் அவர் என் மெய்ப்பராக இருக்கிறார். அடுத்த வசனம், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சியில் இருந்தேன், ஆனால் இப்பொழுது நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த என்னை தண்ணீரில் நடத்தி, என் ஆத்மாவை தேற்றி நீதியின் பாதை நடத்தி, மரண பள்ளத்தாக்கில் என்னை நடந்தாலும் நான் ஒன்றுக்கும் பயப்படாது. தேவரீ என்னோட கூட இருப்பதை கண்டு என் சத்துருக்களுக்கு முன்பாகவே ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, சத்துருக்கள் செத்து போகும்படி செய்ய மாட்டாராம், சத்துக்களை முன்னால் வைத்துக்கொண்டே பார் என்னுடைய சந்ததியை என்று அவர் டிஸ்பிளே பண்ணி காட்டுவார். சத்துருக்கள் வெட்கம் கொண்டு தலை கவிழ்வார்கள். என்ன,
எங்களுக்கு கண்களுக்கு முன்பாகவே இதை அவர் செய்கிறார். அந்த சத்துருக்களுக்கு முன்பாகவே ஒரு பந்தியை ஆயத்தம் செய்து தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பாத்திரம் நிரம்பி வழியை செய்து என் ஆவி ஆத்மா சரீரம் பூரித்து போகும்படி அதை அவர் செய்து, ஹல்லேலூயா, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பல சந்ததி போனாலும் தாவீதின் சந்ததி இன்றும் ஒழியவில்லை. இன்றும் தாவீதினுடைய நட்சத்திரம்தான் அங்கே அந்த இஸ்ரேலுடைய தேசிய கொடியாய் பறந்து கொண்டிருக்கிறது. த ஸ்டார் ஆஃப் டேவிட், தாவீதினுடைய அந்த நட்சத்திரம். தாவீதின் ஊரிலேயே பிறந்தாரே பாருங்கள், அந்த நட்சத்திரம் அதைத்தான் வைத்து அந்த கொடி பறந்து கொண்டிருக்கிறது. என்றென்றும் என்றென்றும் அவருடைய வீடிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கிற ஒரு சந்தையிலே இருப்பது பாக்கியம் இல்லையா? சிலர் தங்களுடைய சந்ததியை வைத்து மேன்மை பாராட்டுவதை என் சொந்த ஊர் விருந்தினர்களே பார்த்திருக்கிறேன். அவர் என்ன சொல்வார் என்றால், ARASS, என்ன இது ARASS என்று கேட்டால், அது A என்பது ஒரு சந்ததி, R என்பது ஒரு சந்ததி என்று சொல்வார்கள். இன்னொரு முறை நான் படிக்கும் காலத்தில் A4S என்று சொல்வார்கள். ஐயோ, நம்முடைய விருந்தினர்களை A4S தான் கோடீஸ்வரர் என்று சொல்வார்கள். அப்பொழுது நான் பிஸ்னஸுக்கு பஜாருக்கு 10 வருடம் செய்த என்னுடைய டெக்ஸ்டைல் ஷாப் நடத்தின பொழுது நான் விசாரித்தேன், யார் அந்த A4S? ஒரு காலத்தில் இருந்தார் ஐயா, இப்பொழுது அவர் நஷ்டமாகி போய்விட்டார் என்று அவர் சொன்னார். தட்ஸ் ரைட். என்னது விக்ஸ் வேப்பரப் என்று கேட்டிருக்கிறேன், ஆனால் இது A4S என்றால் என்ன அர்த்தம்? அட, நீங்கள் புரியாமல் பேசாதீர்கள். அது என்னவென்று சொன்னால் A4S. எஸ் ஷார்ட்டாக எவ்வளோ சொல்வார்கள்? நீங்கள் ஃபோனில் சொல்லும் பொழுது 333 என்று சொல்லிட்டீர்களா இல்லைவா? அதுபோல் ஆம், பின்பு எத்தனை எஸ்? 4S. இப்படி அவர் எப்படி இருக்கிறார்? அவர் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணினவர், கொடி கட்டி ஆண்டவர். வத்தலை அனுப்பினால் பிரான்ஸுக்கு மேற்கும் கப்பல் கணக்கிலே போகும். இப்பொழுது கப்பல் திருப்பி அனுப்பப்பட்டது. அன்று அவர் அவருடைய ஆஸ்தியெல்லாம் விட்டு போய்விட்டார். என்னோடு இருந்த பாக்கு கடைக்காரர் ஜெயபால் என்று ஒருவர் உண்டு. அவர் இன்னும் இருக்கிறார். இங்கிட்டு தான் போவார், காட்டுகிறேன். ஒரு நாள் வேகமாக ஓடி வந்தார். ரத்தனகுமார் வாங்கல். நான் சொன்னேன் அல்லவா, A4S, அந்த அவர் தான் போகிறார். ஐயோ, தலையை ஆட்டிக்கொண்டே போகிறார், கிழிந்து வேசி உடுத்திருக்கிறார். அன்று A4S இருந்தவர் நொடித்து போய்விட்டார். அவருடைய சந்ததி எதோடு நின்று விட்டது? எஸ் முடிந்து விட்டது. ஆனால் இந்த சந்ததியோ தலைமுறை நிற்குமையா. தட் இஸ் த சர்ச். அது ஒரு சபை. மகா சபையிலே உம்முடைய சபையிலே உன் நாமத்தை பிரசாதப்படுத்துவேன் என்று வாழுகிறோமா? அந்த வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்திருந்தால் அந்த சந்ததிக்கு உரியவர்களாக இருப்பீர்கள். சபையை அப்படி நேசித்திருக்க வேண்டும். சபையை ஒரு தலைமுறைக்குரிய ஒரு சந்ததியை வைத்து வாழ்ந்திருந்திருக்க வேண்டும். அப்படி வாழ்வது தான் ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. அவனுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளோ அங்கே உள்ள மக்களுடைய மக்களோ என்றென்றும் அவருடைய வீட்டிலே தங்கியிருக்கக்கூடிய சந்ததி ஐயா. இந்த சந்ததியை சொல்லி முடியாது. இதற்கு ஏராளமான சரித்திரம் உண்டு. எத்தனை வருடத்திற்கு ஒன்று வந்தது என்று தெரியுமா? ஆரம்ப கதை என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? வாடகை வீட்டில் இருந்தது தெரியுமா? அவர்கள் இங்கே குடிசைகளை நடத்தினது உங்களுக்கு தெரியுமா? பின்பு ஒரு கட்டிடம் வந்தது தெரியுமா? அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று தெரியுமா என்று சொல்லுவதற்கு அவர் என்ன சொல்லுவார்கள்? தலைமுறையாக உள்ள சந்ததி அவரே இவைகளை செய்தார் என்று சொல்லுவார்கள். ஆகவே அந்த ரோமர் 12ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறதை போல் உங்கள் சரீரங்களை ஜீவபலியாய் ஒப்பு கொடுங்கள். புழுவாய் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். நிமிர்ந்து நிற்காதீர்கள், எதிர்த்து பேசாதீர்கள், அகந்தை கொள்ளாதீர்கள், நொறுங்குண்டு வாழுங்கள். நானே புழு என்று இருந்து துன்பத்தின் மத்தியிலே கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டல்லும் என்று ஜெபித்து வாழுங்கள். அவர் என்ன செய்வார்? உங்களை மனதை புதிதாக்கி மறுரூபப்படுத்துவார் என்று எபிரேயர் நம்ம எழுதியிருக்கிறோமே. அந்த ரோமர் 12ஆம் அதிகாரம் அந்த 2ஆம் வசனம் நிறைவேறிவிடும். முதலாவது என்ன வேண்டும்?
சங்கீதம் 22:6 புழு என்று இருந்திருக்க வேண்டும், பின்பு அது மறுரூபம் அடைந்து மாறியிருக்க வேண்டும். சும்மா மறுரூபம் என்று எண்ணி விடார்கள். ஆண்டவரே எனக்கு மறுரூபமாக்கும் என்று நாள் முழுவதும் குதித்து பாருங்கள். ஒன்றும் நடைபெறப் போவதே இல்லை. இந்த வழி சென்றவன், ஜீவ வழியை கண்டவன், இடுக்கமான இந்த பாதையை கண்டவன் தான் வெற்றிகரமாய் தானும் செல்வான், தன் சபையும் தன் சந்ததியும் உள்ளே கொண்டு வந்து நடத்துவான். ஹல்லேலூயா! கரங்களை வைத்து சொல்லுங்களேன், ஹல்லேலூயா! எஸ், அதுபோன்ற ஒரு கம்பீரத்தை ஒரு நபர் இல்லாமல் இருந்தாலும் கூட நான் வருந்துவது உண்டு. ஏன் இவர்கள் கரத்தை முடக்கி வைத்து கொண்டார்கள், ஏன் இவர்கள் வாய் திறந்து சொல்லுவதில்லை என்றெல்லாம் வருத்தம் வருவது உண்டு. இனி வரும் புது சந்ததியிலே உற்சாகம் நிறைந்தவர்களாய் நாங்கள் யாருடைய சந்ததி? ஆண்டவருடைய சந்ததி. சொல்லுங்கள், ஹல்லேலூயா! அவர் ஒரு விதை மரித்தால் பலனை தரும் என்று தான் சொன்னாரே அல்லாமல் மரித்ததா க்ளோஸ் என்று சொல்லுவதெல்லாம் மனுஷன் சொல்லுவான். என்னத்தையோ எதிர்பார்த்து கொண்டு வாழ்கிறவன் சொல்லுவான். இவனுக்கு பிறகு என்ன என்று கேட்பான். ஒரு முறை அப்படி ஒருவர் கேட்டு சபையிலேயே கேட்டாரே பாருங்கள். நீங்கள் செத்த பிறகு யார் என்று ஒருவர் கேட்டார். வேதம் அறியாதவர்கள், தேவனை அறியாதவர்கள், இவர்கள் கர்த்தருடைய வழியை அறியாதவர்கள், இவர்களுக்கு போய் என்ன பதில் சொல்லக்கூடும்? சொன்னேன், நான் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தின்படி, வைராக்கியத்தின்படி, தேவ வைராக்கியத்தின்படி சீறி சொன்னேன். அப்படி நாசியிலிருந்து புகை கிளம்பியதை போல் புகை எனக்கு வரவில்லை, ஆனால் தேவ வைராக்கியத்தை சீறி எழுந்து சொன்னேன். இது கர்த்தருடைய விதை விழுந்த இடம். இந்த விதையும் மரித்தாலும் நூறத்தினை என்ன செய்யும்? பலன் தரும். தனித்து இருப்பதில்லை, பலன் தரும் என்று நான் பதிலை சொன்னதுண்டு. அதை அவர்கள் விளங்கி கொண்டார்களா? ஐ டோன்ட் நோ. தெரிந்த வரைக்கும் விளங்கவில்லை. அவர் அதை புரிந்து கொண்டு வாழ்ந்தார்களா? திருத்தி கொண்டார்களா? திருந்தவில்லை. அப்படியே தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அது போன்றவர்களாய் இருந்து விடாதபடி நாங்கள் கர்த்தருடைய சந்ததி என வீறு கொண்டு இந்த 42வது வருடத்தை முன்னேறி செல்ல கடவுள். ஆமென். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த வேளையிலே நாங்கள் இந்த புதிய ஆண்டை 41 ஆண்டுகள் எங்களை தூக்கி சுமந்த தந்தையை உம்மை நாங்கள் நம்பி எங்களை மீண்டும் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாங்கி நடத்தியலும் ஆசீர்வதித்தலும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னை மாற்றிய இயேசுவே என் நண்பர். என்னை மாற்றிய இயேசுவே என்னுடைய நண்பர் என்று சொல்லி துன்மார்க்குடைய ஆலோசனை நடப்பதும், பாவிகளுடைய வழியிலே நிற்பதும், பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காருவதை நட்பு என்று எண்ணாதீர்கள். அந்த நட்பு கேடான நட்பு, கூடாத நட்பு, கேடாய முடியும். ஆகாத சம்பாஷணை, ஆகாத கம்யூனிகேஷன் உங்களுடைய ஆயிலை, உங்கள் நற்குணத்தை பயலாக்கும் என்று சொல்கின்ற அந்த நட்பு அல்ல. இது இயேசுவே எனக்கு நண்பராய் மாறுகின்ற நட்பை ஐகாடே நான் பெற்றிருக்கிறேன். அவரே எனக்கு சாட்சி சொல்லியிருக்கிறார். இனி முதற்கொண்டு நீ என்னுடைய ஒளியன் என்று சொல்லுவதில்லை, இனி முதற்கொண்டு நான் உன்னை என் நண்பன் என்று சொன்னேன் என்று சொல்லுகிறதை காதார கேட்டு மகிழ்ந்தவன். ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ஒருத்தரையும் காணோம்? ஆமா, ஒருத்தரும் இல்ல. நீயே யோசித்து பாரு, புரியும். புரியலையா? நான் சொல்லட்டா? சொல்லு. உன் ஃப்ரெண்ட்ஸு டீச்சரை கேலி பண்ணும்போது நீ என்ன செஞ்ச? அவங்க கேலி பண்றது தப்புன்னு சொன்னேன். அவங்க சிரிச்சாங்க, நான் எந்திரிச்சு போயிட்டேன். அப்புறம் வேற என்ன செஞ்ச? ஆமா, டேய், உங்க அப்பா கிட்ட ஸ்கூல்ல ப்ரோக்ராம், டீச்சரு 100 ரூபாய் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அப்படி அப்பா கிட்ட பொய் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நீ அதை வாங்கி நம்ம 5 பேரும் ஜாலியா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம்னு சொன்னாங்க. நீ என்ன சொன்ன? அப்படிலாம் என்னால பொய் சொல்ல முடியாதுன்னு சொன்னேல.
இப்ப அந்த 5 பேரும் உன்னை விட்டு போயிட்டாங்களே. இன்னும் யோசி, வேற என்ன நடந்துச்சு? ஞாயிற்றுக்கிழமை அம்மா ஒரே தலைவலின்னு சொல்லி சபைக்கு போகாதன்னு சொன்னாங்களா? ஆமா, சபைக்கு போகாம வீட்டில் இருந்து சொன்னாங்க. நாம ஜாலியா டிவி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஜேக்கப், போதும் இப்படிலாம் பேசி என் மனசை மாற்ற பார்க்காத. ஜேக்கப் ஜேக்கப் எனக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் போனாலும் ஏசு எனக்கு எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்பார். ஏன் தெரியுமா? உலக ஃப்ரெண்ட்ஸ் ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகை. ஆண்டவர் அன்பு அவனிடத்தில் இருக்காது என்று வேதம் சொல்லுதே. எனக்கு அது போதும், எனக்கு அது போதும். ஓ ஓ தேவனே, எல்லாரும் போனாலும் நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும். ஜோசுவா ஜோசுவா, இனிமேல் எனக்கும் இயேசுதான் ஃப்ரெண்டு. ஆண்டவரே, என் அண்ணா மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு போதும். என்ன மன்னிச்சிருங்க இயேசுவே. ஆமென். ரொம்ப மகிழ்ச்சி ஜேக்கப். சண்டே கிளாஸ் பாட்டை பாடுவோமா? அதோ அதோ டேனியல், ஜோயல், வாங்க வாங்க சேர்ந்து பாடுவோம். இயேசு நல்ல நண்பரே, எந்தன் இயேசு நல்ல நண்பரே, இயேசுவை போல நண்பர் வேறு இல்லையே, இயேசுவை போல நண்பர் வேறு இல்லையே. எந்தன் இயேசு நல்ல நண்பரே, எந்தன் இயேசு நல்ல நண்பரே, இயேசுவை போல நண்பர் வேறு இல்லையே, இயேசுவை போல நண்பர் வேறு இல்லையே. அழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், நீதியும் சூரியன் நித்தியமானவர், இயேசுவை போல நண்பர் வேறு இல்லையே. அழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், நீதியும் சூரியன் நித்தியமானவர், இயேசுவை போல நண்பர் வேறு இல்லையே, இயேசுவை போல நண்பர் வேறு இல்லையே. எந்தன் இயேசு நல்ல நண்பரே, எந்தன் இயேசு நல்ல நண்பரே, இயேசுவை போல நண்பர் வேறு இல்லையே, இயேசுவை போல நண்பர் வேறு இல்லையே. ஓ தேவனே, நான் நிர்பந்தமான மனிதன். நல்லவனா மாறணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு. ஆனா நான் நல்லவனா மாற முடியலையே. ஐயோ, நன்மை செய்யக்கூடிய வாழ்வை நான் எப்படி அடைகிறது? ஐயோ ஐயோ, இப்ப கூட எனக்கு பிடிக்காத தவறு செஞ்சிட்டேன். எனக்கு பிடிக்காத தவறு செஞ்சிட்டேனே. ஐயோ ஐயோ. தம்பி,
ஏன்பா அழுகுற? ஏன் அழுகுற? நான் இருக்கிறேன். உன்னை நானே நல்லவனா மாத்துவேன். ஐயா ஐயா, நீங்க நீங்க யாருங்க ஐயா? நான் நியாய பிரமாணி. உன்னை மாத்த என்னால முடியும். என்னால முடியும். அப்படியா? ஆமா. அப்படியா? எனக்கு எனக்கு அது போதுங்கய்யா, அது போதுங்கய்யா, அது போதும், அது போதும். என்னை எப்படியாவது மாத்திருங்க நியாய பிரமாணி அவர்களே. அதுக்கு நான் என்ன விலையும் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நல்லது. இப்போ நான் சொல்றபடி நட. சீக்கிரமே மாறிடுவ. இப்போவே மாற்றத்தை தொடங்கலாமா? தேவனே, உமக்கு நன்றி தேவனே. நான் சரியான இடத்துக்கு வந்துட்டேன். என்னோட பரிசுத்த லட்சியம் பூர்த்தி ஆயிரும். நான் பாவத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிருவேன். என்னோட விருப்பத்தை சீக்கிரமா நிறைவேற்றி வையுங்க நியாய பிரமாணி அவர்களே. உங்களுக்கு என் வாழ்நாள் முழுவதையும் காணிக்கையா படைக்கிறேன். மிக்க நன்றி. இதத்தான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன்பா. நீ எனக்கே என்றும் கீழ்ப்படிவாயாக. வெற்றி நிச்சயம். நீ சற்று முன்னே நில்லு. ஐயா, உங்க கையில அது என்ன வச்சிருக்கீங்க? உளியும் சுத்தியலும். அது என்னோட சட்ட திட்டங்களோட உயிர் மூச்சு. இப்போ நீ முழங்கால் படியிட்டு நில்லு. இப்ப சொல்லு, உனக்கு எது ரொம்ப கவலையான பாவம்? ஐயா ஐயா, காம விகாரம் என் வாலிபத்தையே கொன்று அடிமையாக்கிருச்சுங்க ஐயா. தயவு செஞ்சு அந்த பாவத்தை முதலாவதா எடுத்து போடுங்க ஐயா. அந்த பாவத்தை என்கிட்ட இருந்து எடுத்து போடுங்க. இப்படி வா. வலிக்கத்தான் செய்யும். சட்டத்திட்ட பிரமாணம் குத்தும். எப்படியும் உன் பாவத்தையே கொன்றும். இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்லைங்கய்யா, கொஞ்சம் பரவாயில்ல. உன்கிட்ட ஏதோ மாய்மாலம் இருக்கிற மாதிரி இருக்குதே. ஆமாங்கய்யா, சரியா சொல்றீங்க. நான் உள்ளார ஒன்று வச்சு வெளியில வேற ஒன்று பேசுவேன். அதையே செஞ்சிருவேன். ஐயா நியாய பிரமாணி, ஓ போதக பிதாவே, அந்த பாவத்தையும் எப்படியாவது ஒழிச்சிருங்க ஐயா, ஒழிச்சிருங்க. இப்போ நேர நில்லு. வலிக்கும் வலிக்கும். ஆனா இப்ப எப்படி இருக்கு? போதக பிதாவே, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப சொல்லு, உன்கிட்ட மன வெறுப்பு, கசப்பு, பொறாம இதெல்லாம் இருக்குதுல்ல? ஆமாங்க ஐயா, ஆமா, இதெல்லாம் இருக்கு. நீங்க சரியா சொன்னீங்க ஐயா. அதெல்லாம் என்கிட்ட ரொம்பவே இருக்கு. என்னோட உணர்த்துதல் எப்பவுமே சரியா இருக்கும். இங்க பாரு, இப்ப நேரா முழங்கால் போட்டு நில்லு. ரொம்ப வலிக்குது. ஆமா ஆமா, இது கெட்ட பாவம். ரொம்ப வலிக்கும். என்னோட கற்பலக சுத்தியல் குத்தும், கொல்லும். ஆனா
நீ எப்படியும் விடுதலை பெறுவாய். எந்திரி எந்திரி. ஆமா, இன்னும் எத்தனை பாவம் உன்கிட்ட இருக்குது? ஐயோ ஐயோ, என்கிட்ட இவ்வளவு பாவம் இருக்குதுங்க ஐயா, இவ்வளவு பாவம் இருக்குது. அழாத தம்பி, அழாதப்பா. இங்க பாரு, இங்க வா, தினமும் வா. நிறைய சபையில நான் தான் விடுதலை ஊழியம் செய்கிறேன். நீ வேற எங்கேயும் போயிடாத, அவங்க உன்னை ஏமாத்திடுவாங்க. சரியா? சரி, இங்க வா, எந்திரி, எந்திரிச்சு நட நட, சும்மா நட, நல்ல கம்பீரமா நட. அப்பதான் இந்த நியாய பிரமாணியோட அருமை மக்களுக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஏன்ட்ட வருவாங்க. சரி சரி போதக பிதாவே, இனிமே உங்க காலடிதான் என் தஞ்சம். போ போ போ, காலமெல்லாம் இப்படியே போ. ஐயோ 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 ஐயோ, ஐயோ, இந்த நியாய பிரமாணி என்ன குத்துறாரு, கொடையிறாரு. ஆனா இன்னமும் என்னோட பாவமும் என்னோட சுயமும் லோக இன்பமும் என்னை விட்டு போக மாட்டேங்குதே. ஐயோ ஐயோ, காலமெல்லாம் எனக்கு இதுதான் கதியா, இதுதான் கதியா. என் மகனே. யாரு ஐயா? நீங்க யாரு? நான் உன் இரட்சகர் இயேசு, கிருபைநாதர், சத்தியமானவர். உன்னை நேசித்து உனக்காக உயிர்த்து எழுந்தவர். நான் விடுதலையாக்கினால் நீ மெய்யாகவே விடுதலை ஆவாய். இயேசு இரட்சகரே, உங்களுடைய குரல் என்னுடைய ஆத்மாவை குளிரச் செய்து. ஆனா நீங்க சொல்றது எப்படி சாத்தியமாகும்? நான் முன் சென்று வாழ்ந்த சிலுவை பாதையே, சிலுவை பாதைதான் உன் முழு வாழ்வின் சாத்தியம். உன் முழு வாழ்வின் சாத்தியமே அதுதான். இயேசு இரட்சகரே, அந்த வெற்றியின் ரகசியத்தை சொல்லுங்க. இது எவ்வளவு காலமாகும்? அது ஒவ்வொரு நாளும் வெற்றி. உன் சுயத்தை ஒவ்வொரு நாளும் வெறுத்தாலே அது போதும். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் என் கிருபையை உனக்கு தந்து நான் நடந்த வெற்றியின் சிலுவை பாதையை நீயும் கடந்து செல்வாய். அப்படியானால் அந்த நியாயப்பிரமாணி அவருடைய சட்டதிட்டங்கள் எல்லாம் நானே எழுத்தின்படியான சட்டதிட்டத்தை என் மரணம் உயிர்த்தெழுந்த ஜீவனால் தகர்த்து விட்டேன். நீ நேராகவே பிதாவின் சமூகம் மகிழ்ச்சியோடு வரலாம். இனி நீயே விசுவாசத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் நான் அருளிய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இந்த தேற்றரவாளன் தரும் ஆவியின் பிரமாணமே ஜீவ ஊற்று. பிரமாணத்துவ அடிமைத்தனம் ஒழித்து சுயாதீன பிரமாணமாகிய சிலுவையின் பாதை இனி முதல் மகிழ்வுடன் நடந்து செல். நீயே ஆவியின் பலன் கொண்டு உன் சுயம் வெறுத்து அதை சிலுவையிலே ஒழித்து
தினசரி வெற்றி வாழ்க்கை. ஆம், தினசரி வெற்றி வாழ்க்கையை நீ நடந்து செல்வாய். இயேசுவே, இயேசுவே, என் சிலுவை நாதரே, என் சிலுவை நாதரே, நீர் வாழ்க, நீர் வாழ்க. என் அடிமை சங்கிலியை முறித்து சுயாதீனமான சிலுவை வழிகாட்டிய கர்த்தாவே போற்றி. நீர் போற்றி 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 போற்றி. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்ததின் ஜீவியமே. பாவ பார சுமையதால் சோர்ந்து தளர்ந்ததின் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இளைப்படையாது மேலோகம், இளைப்படையாது மேலோகம், ஏகுவேன் பரந்தே வேகம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். என்ன ஜெயா, எப்படி இருக்க? ஓ, ஆண்டவர் கிருபையால நல்லா இருக்கேன் விஜய் சிஸ்டர். உட்காருங்க. அட உட்காருங்க. எங்க உட்கார்றது? உட்கார சேரே இல்லையே. பாயில உட்காருங்க சிஸ்டர். ஆமா, இது ரேசன் அரிசியாச்சே. கல்லு நெல்லு எல்லாம் கிடக்குமே. அதையெல்லாம் பொறுக்கி போட்டு சமைப்பேன் சிஸ்டர். எனக்கும் எங்க பிள்ளைகளுக்கும் இது போதும் சிஸ்டர், இது போதும் சிஸ்டர், இது போதும். என்ன இது போதும்? ஜெயா சிஸ்டர் என்ன சொல்றாங்க? ரேசன் அரிசி போதுமா? ஆமா,
பஞ்சவர்ண சிஸ்டர், நேத்து நீங்க வாங்கிய ஃப்ரிட்ஜு எப்படி இருக்கு? ஓ, நல்லா ஓடுது. மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும். சேச்சே, இதெல்லாம் இங்கே பேசக்கூடாது. ஜெயா சிஸ்டருக்கு பொறாமையாக இருக்கும். பொறாமையா? எனக்கா? நான் இருக்கிறத வச்சு நல்ல திருப்தியாக வாழ்கிறேன் சிஸ்டர். எனக்கு எதுக்கு பொறாமை? அட, செரில் சிஸ்டரா, வாங்க சிஸ்டர். ஆமாம் சிஸ்டர், ஸ்கூட்டரை சர்வீஸ் கொடுத்தேன். அதை வாங்கிட்டு வர்ற வழியில் உங்கள் வீடு வந்தேன். இங்கே பார்த்தா விஜய் சிஸ்டர், பஞ்சவர்ணம் சிஸ்டர் எல்லாம் இருக்கீங்க. ஆமாம், எனக்கு எதுக்கு பொறாமன்னு சொன்னதை கேட்டேன். அது எப்படி ஜெயா சிஸ்டர்? எங்கள் அக்கா லேட்டஸ்ட் கார் வாங்கிட்டாங்க. ஆனால் அதை பார்த்து எனக்குள்ள பொறாம வந்துடுச்சே. எல்லாம் மன திருப்தி தான் சிஸ்டர் காரணம். மன திருப்தி தான். நீங்க மன திருப்தியா இருங்க, நாங்க போறோம். நீங்க எல்லாம் ஒரே ஏரியா, ஐஸ்வர்யா காலனி. சரி சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. ஒரு முக்கிய வானிலை அறிவிப்பு. நேற்று வீசிய புயலில் விடாத மழை காரணமாய் 500 வீடுகள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. ஐஸ்வர்யா காலனி வீடுகள் அதிகமாய் பாதிப்படைந்துள்ளன. அடடே, ஜெயா சிஸ்டர், உள்ள வாங்க வாங்க, உட்காருங்க. சிஸ்டர்ஸ், உங்க காலனியில வெள்ளம் பாதிப்புன்னு செய்தி கேட்டேன், அதான் வந்தேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதை ஏன் கேக்குறீங்க ஜெயா சிஸ்டர்? வீட்டில் தண்ணி, கிச்சனில் தண்ணி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் தண்ணி வந்துருச்சு. ராத்திரி எங்க வீட்டில் யாருமே சரியாவே தூங்கல. ஆமா சிஸ்டர், எங்க நிம்மதியெல்லாம் போச்சு. ரொம்ப நஷ்டம் சிஸ்டர். சிஸ்டர்ஸ், நிம்மதி எதுவும் வெளியே இல்லை. பாத்தீங்களா, வெளியே நஷ்டம் வந்ததும் நிம்மதி போச்சே. நீங்க என்ன சொல்றீங்க ஜெயா சிஸ்டர்? என்ன சொல்றீங்க? வேதம் சொல்றபடி மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். அதாவது மகிழ்ச்சி நம்ம உள்ளத்துல வைத்திருக்கும் பொக்கிஷம். அத எந்த நஷ்டமும் புயலும் மழையும் எடுத்து போடவே முடியாது. நாம எல்லாருமே ஒரே சபைக்கு தான் போறோம். இந்த மனசு நிம்மதி, மன மகிழ்ச்சி, இருதய பரிசுத்தம், மனத்தாழ்மை, இருதய சமாதானம், இப்படி எல்லாமே சபையில சத்தியம் கேட்டுதான் நான் கத்துக்கிட்டேன். அப்புறம் தாங்கள் பிரசங்கித்ததைப் போலவே வாழ்ற சகோதரர்கள் குடும்பமும் என் வாழ்க்கையை மாத்திடுச்சு. அத இப்ப விலைக்கு சொல்ல வேண்டியதில்லை ஜெயா சிஸ்டர். இந்த வெள்ளம் வந்து எங்க இருதயத்துல மனமகிழ்ச்சி இல்லேன்னு காட்டிருச்சே. இனிமேலாவது எங்க மனசுல இருதயத்துல நீங்க வச்சிருக்கிற பொக்கிஷத்தை நாங்களும் ஜாக்கிரதையா தேட போறோம். எங்களுக்காக
ஆண்டவரிடம் ஜெபம் பண்ணுங்க ஜெயா சிஸ்டர். கண்டிப்பா ஜெபம் பண்ணுவேன் சிஸ்டர்ஸ். அடடே, மறந்துட்டேன். நீங்க மழை வெள்ளத்துல சமைச்சிருக்க மாட்டீங்க. நான் உங்க எல்லாருக்கும் சாதம், ரசம், துவையல் வச்சு கொண்டு வந்திருக்கேன். ஆனா ஆனா என்ன அந்த ஆனா? இல்ல, சாதம் ரேசன் அரிசி சாதம் தான். சிஸ்டர், ஜெயா சிஸ்டர், நாங்க மனம் புதுசா மாறிட்டோம். உங்க ரேஷன் அரிசி இனி எங்களுக்கும் மன திருப்தி. உங்க அன்புதான் மகா பெரிய தெய்வ அன்பு. ஆமா ஜெயா சிஸ்டர், இனி முதல் நாங்க மனசுலையும் இருதயத்திலையும் உங்களை மாதிரியே பரலோக பொக்கிஷம் சேர்த்து வைக்க கவனமா இருக்க போறோம். இனி பாருங்க சிஸ்டர், இனிமே எந்த புயல் வீசினாலும் வெள்ளம் வந்தாலும் எங்க மன மகிழ்ச்சிய ஒன்றும் பறிச்சிட்டு போகாது. அட, சுகுணா சிஸ்டர், பிரிசிலா சிஸ்டர், ஆஸ்லின் சிஸ்டர், நீங்க பேசினதெல்லாம் வாசல்ல நின்று கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் சிஸ்டர். அப்படின்னா ஆஸ்லின் சிஸ்டர், நீங்க நல்லா பாடுவீங்களே. ஒரு பாட்டு பாடுங்க. எல்லாரும் இந்த வெள்ளத்தின் கஷ்டத்திலும் சந்தோஷமா பாடலாம். அப்படி இல்லை சிஸ்டர், உங்க வாழ்க்கை தான் எங்க எல்லார் மனசையும் புதுசா மாத்திருச்சு. அதனால நீங்களே பாடுங்க, நாங்க வரிசையா நின்று பாடுறோம். என்றும் என்னை தாங்கிய தேவன், என்னை என்றும்
நம்முடைய எல்லா இந்த நிகழ்ச்சியும் நிறைவு பெற்றது. நாம் ஏற்கனவே வேண்டியதைப்படி எல்லோரும் தங்கி இருந்து நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்பியிருந்தோம். இட்ஸ் ஓகே, ஒரு சிலர் போனார்கள் என்பது பரவாயில்லை. பட் தட் இஸ் அ டிசிப்ளின். நாம் எல்லோரும் ஒரே குடும்பம். நாம் இன்று எத்தனையோ நிகழ்ச்சி நாம் நடத்தியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பார்ப்பது என்னவென்றால், தெர் இஸ் எ லைஃப். நம்ம எல்லோருக்கும் ஒரு வாழ்க்கை ஒன்று உண்டு. அது இந்த ட்ராமாவோடு இல்லை, அது நிஜ வாழ்க்கையில் உண்டு. அதை நிஜ வாழ்க்கையில் வாழுகிறோம். அண்ட் இந்த கம்மிங் இயர்ஸ், இந்த வருகின்ற புது ஆண்டிலே 42வது ஆண்டிலே த க்ளோரி ஷுட் பி மோர் அண்ட் மோர். மகிமை இன்னும் அதிகமாக பிரகாசிக்க வேண்டும். மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ற ஒரு பகுதியிலே we all should live that. அந்த வாழ்க்கை வாழ வேண்டும். சேலஞ்சாய் அதை நடித்தவர்களே சேலஞ்சாய் அதை சவாலாக ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். ஐ லிவ் சச் சேலஞ்ச் லைஃப் ஆல் த்ரூ மை இயர்ஸ். என் வாழ்க்கை முழுவதும் அப்படி தான் ஒரு சேலஞ்சிங் கிறிஸ்டியன் லைஃபை வாழ்ந்திருக்கிறேன். இந்த மண்ணுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நான் ஒரு நாளும் விரும்பி வாழ்ந்ததில்லை. ஆகவே இந்த நல்ல எல்லா நிகழ்ச்சியிலும் ஆண்டவர் நேர்த்தியாய் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அமைத்து அவரை கொடுத்தார். நம்முடைய வருடாந்திர இந்த ஆண்டு விழாவை குறித்து ஜெபம் செய்தோம். தொடர்ந்து பல வாரங்கள் ஜெபம் செய்தோம். அதை ஏற்ற வேளையிலே அதை வாய்க்க செய்து கொடுத்தார். அந்த ஆண்டவர் நன்றி செலுத்தி எல்லோரும் கரங்களை தட்டுவோம். எல்லோரும் கரங்களை தட்டுவோம். எஸ், ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு இருக்கிற நல்ல சகோதரிகளுக்காக, நல்ல சகோதரர்களுக்காக எல்லோரும் பாடுபடுகிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற கிருபையின்படி செய்கின்ற எல்லா நற்செய்களுக்காக நன்றி. வாழ்க்கையிலே கொடுத்த மாற்றங்களுக்கு நன்றி. நான் இன்னமும் தேர வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த புதிய 42வது இந்த ஆண்டிலே முன்பு இருந்த மகிமையை விட இந்த பின்பு வரும் மகிமை இன்னும் அதிகமாக எங்கள் வாழ்க்கையிலே பிரகாசிக்க, எங்கள் வாழ்க்கை அநேகருக்கு சவாலாக அமைய, அநேகரை கிறிஸ்துவண்டை ஈர்த்துக்கொள்ள, உத்தமமான உம்மை விரும்பி உம்மை அடிச்சுவிட நடக்க வேண்டும் என்று நாடுகின்ற மக்களை இவர்கள் மூலமாய் நீர் ஆண்டவரே நீர் அனுப்பினதை போல், சீடர்கள் அனுப்பினதை போல் அனுப்பப்பட்டு அநேகரை ஆதாயம் பண்ணி கொண்டு வர உதவி செய்கிறான். அவ்விதமாய் சபையில் நீ அற்புதமான பெரிதான காரியங்களை இந்த ஆண்டு செய்ய போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே எல்லோரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நாங்கள் செம்பூர் போகிற அந்த வழியிலே கூட இருக்கவும், அங்கே ராதிகா சிஸ்டர், அங்கே அன்புராஜன், அங்கே அப்பல்லோ, அவர் எல்லோரையும் அந்த ஊராரையும் நாங்கள் கண்டு சுவிசேஷம் அறிவித்து சமாதானத்தோடு திரும்பி வர அவருக்கும் உதவி செய்கிறாங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.